ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடுடைய யூடியூப் சேனல் வாயிலாக இந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்டி. ஐம் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் ஃபார் தி பாஸ்ட் 7 years. ஸோ நம்ம இந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கானமி அண்ட் என்வாரன்மெண்ட் இந்த 5 கோர் சப்ஜெக்ட்ஸ் உடைய ஸ்டாட்டிக் பார்ட், அதாவது ஃபவுண்டேஷனல் பார்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை ஒரு ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷனல் knowledge of all the 5 core subjects which is essential for UPSC preparation கிடைச்சிரும். இந்த பிளேலிஸ்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கையோ ஒரு என்சிஆர்டியோ இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பரையோ படிக்கிறப்போ உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ரொம்ப சுலபமாக்கப்படுது. ஸோ அந்த எய்மில் தான் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி எக்கனாமியோடைய இந்த பிளேலிஸ்ட்டில் 11 வீடியோஸை முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம 12th செஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்ட்ராட்டஜி அண்ட் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் பேசிக் ஸ்ட்ராட்டஜி நீடட் ஃபார் தி எக்கனாமி அண்ட் ஹவு டு அப்ரோச் அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்ட் அண்ட் தேர்ட் வீடியோவில் 9th என்சிஆர்டியை டிஸ்கஸ் பண்ணோம். 4th அண்ட் 5th 10th என்சிஆர்டி டிஸ்கஸ் பண்ணோம். 6th to 10 இந்த 5 வீடியோவில் நம்ம 11th என்சிஆர்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த 11th என்சிஆர்டியை நான் 5 வீடியோஸில் டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக 10 சாப்டர்ஸோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் தி 5 வீடியோஸ். 11th என்சிஆர்டியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் டு எக்கனாமி, பேசிக் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி, டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி அண்ட் வேரியஸ் கான்ஸ்டிடியூன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு 12th வீடியோவில் we are going to see the microeconomics. Microeconomicsனா என்ன? ஸோ மைக்ரோஎக்கனாமிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக்ஸ் அட் மைக்ரோ லெவல். அதாவது மைக்ரோ லெவலில் ஒரு கம்பெனி சார்ந்து இல்லை ஒரு ஃபேமிலி சார்ந்து இல்லை ஒரு பர்டிகுலர் கூடு சார்ந்து அது பற்றின எக்கனாமிக்ஸை டீல் பண்ணுறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அண்ட் அதில் நமக்கு எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக ரிலேட்டடாக எந்தெந்த டாபிக் வருமோ, like for example, microeconomics is a large umbrella subject, but it is very less relevance for the UPSC or TNPSC preparation. ஆனால் அதிலிருந்தும் ஒரு சில பொட்டன்ஷியல் டாபிக்ஸ் we might get for the examination. ஸோ அந்த பொட்டன்ஷியல் டாபிக்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூபிஎஸ்சியில் இது வரைக்கும் பிஒய்க்யூஸில் மைக்ரோ எக்கனாமிக்ஸில் எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு மைக்ரோ எக்கனாமிக்ஸில் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸை க்யூரேட் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம மெயினாக டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன, டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ்னா என்ன, எலாஸ்டிசிட்டினா என்ன, இன்எலாஸ்டிசிட்டினா என்ன, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ். கூட்ஸில் ஒரு 14 to 15 டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் இருக்குது. பல விதமான கூட்ஸ் இருக்குது. லைக் டியூரபிள் கூட்ஸ், நான் டியூரபிள் கூட்ஸ், இன்டர்மீடியரி கூட், கேபிட்டல் கூட்ஸ் அப்படி. ஸோ அந்த 14-15 டைப் ஆஃப் கூட்ஸையும் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான அஜெண்டா. வாங்க செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது டிமாண்ட் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் we are going to start. ஸோ டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் இஸ் நத்திங் பட் விச் இஸ் கிரியேட்டட் பை மணி சப்ளை. அதாவது டிமாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் இஸ் சம்திங் which is created by money which people have in their hands. ஸோ மக்கள் கையில் இருக்கிற பணம் தான் டிமாண்டுங்கிறத உருவாக்குது. ஸோ வாட் இஸ் டிமாண்ட் அப்படின்னா, we are having, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், எக்கனாமியோடைய கான்ஸ்டிடியூவன்ஸில் யார் இருக்கா, who comprises of economy அப்படின்னு பார்த்தா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். இதை தாண்டி கவர்மெண்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் செக்டர்னு பார்த்தோம். பட் நம்ம மேஜராக ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இந்த 2 ஃபேக்டர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்களுக்குள்ள இருக்கிற இன்ட்ராக்ஷனை மட்டும் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எக்கனாமி சிம்பிளிஃபைடாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன அசம்ஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எக்கனாமியில் 2 செக்டர்ஸ் தான் இருக்குது. ஒன்று ஹவுஸ் ஹோல்டு, இன்னொன்று ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம அதை அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம எக்கனாமியை சிம்பிளிஃபை பண்ணி எக்கனாமியில் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ டிமாண்ட்னா என்ன அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தே ஆர் ஹேவிங் இன்கம். சரியா, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தே ஆர் ஹேவிங் இன்கம், அவங்க தே ஆர் ஹேவிங் மணி. இந்த இன்கம்னால தே ஆர் ஹேவிங் மணி. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கையில் இருக்கிற இந்த மணி இட் இஸ் கிரியேட்டிங் பர்ச்சேசிங் பவர். பர்ச்சேசிங் பவர்னா என்ன, ஒரு பொருளை வாங்கிறதுக்கான பவர். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் ரிசீவிங் இன்கம், த்ரூ திஸ் இன்கம் தே ஆர் ஹேவிங் மணி இன் தேர் ஹேண்ட்ஸ். அந்த மணி இட் இஸ் கிரியேட்டிங் பர்ச்சேசிங் பவர். ஸோ திஸ் பர்ச்சேசிங் பவர் கிரியேட்ஸ் டிமாண்ட். டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ கூட்ஸுக்கும் சர்வீசஸ்க்கும் இந்த பர்ச்சேசிங் பவர் தான் டிமாண்ட் உருவாக்கும். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் ஹேவிங் இன்கம் ஆர் மணி இன் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் திஸ் மணி இஸ் கிரியேட்டிங் தி பர்ச்சேசிங் பவர் அண்ட் திஸ் பர்ச்சேசிங் பவர் கிரியேட்ஸ் டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ கிளியரா? ஸோ இந்த மாதிரி we have to understand what is the purpose. ஸோ எக்கனாமி நம்ம எப்போ படித்தாலும் கான்செப்டை பேசிக்காக புரிஞ்சுக்கணும். ஸோ மக்கள் கையில் இருக்கிற பணம் உருவாக்குற பர்ச்சேசிங் பவர்னால வரதான் டிமாண்ட். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் டிமாண்டுக்கும் நீடுக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸ். டிமாண்ட்னா பணத்தால் உருவாகுது, நீடுனா பணம் இருக்கோ இல்லையோ
ஒருத்தருக்கு பேர் எசென்ஷியலாக தேவைப்படுறது. ஸோ மக்கள் வந்து எனக்கு கூட்ஸ் வேணும், மக்கள் கையில் பணம் வந்தோடனே எனக்கு கூட்ஸ் வேணும், சர்வீஸ் வேணும் அப்படின்னு எக்கனாமியில் கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் இஸ் அன் எக்கனாமிக் கான்செப்ட் கிரியேட்டட் பை மணி அண்ட் பர்ச்சேசிங் பவர். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து எக்கனாமியில் வந்து உருவாகிறதுக்கு மக்கள் கையில் இன்கம் வரணும். ஸோ அதுக்கு மக்கள் வந்து தே ஹாவ் டு ஒர்க். ஸோ மக்கள் தே கோ டு ஃபர்ம்ஸ் அண்ட் தே ஒர்க். ஸோ மக்கள் வந்து தே கோ டு ஃபர்ம்ஸ் அண்ட் தே ஒர்க். ஸோ ஃபர்ம்ஸ் கிட்ட இருந்து இன் ரிட்டர்ன் தே கெட் தி இன்கம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம நேஷனல் இன்கம் பார்க்குறப்ப பார்ப்போம். ஸோ ஃபர்ம்ஸ் வந்து மக்கள் கிட்ட இருந்து சர்வீசஸ், அதாவது பேசிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வாங்கிட்டு ஃபர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயங்கள் தான் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ மக்கள் கிரியேட் பண்ணுற இந்த டிமாண்டுக்கு சப்ளையை உருவாக்குறது யாரு அப்படின்னு பார்த்தா ஃபர்ம்ஸ். ஸோ ஃபர்ம்ஸ் பை யூசிங் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தே கிரியேட் சப்ளை. ஓகே, அந்த சப்ளை தான் வந்து we are talking about this here. So firms வந்து by using the basic factors of production they will create the supply called goods and services. So households create பண்ற டிமாண்டுக்கு சப்ளையை வந்து ப்ரொடியூஸ் பண்றது firms. ஸோ ஹவுஸ் என்ன பண்ணுறாங்க, டிமாண்ட் கிரியேட் பண்ணுறாங்க, அதுக்கு சப்ளை வந்துடுது. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பே மணி டு ஃபர்ம்ஸ் அண்ட் பை தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இப்படி தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை இஸ் கிரியேட்டட் இன் தி எக்கனாமி. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிரியேட் டிமாண்ட், ஃபர்ம்ஸ் கிரியேட் சப்ளை. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ், this demand and supply, they meet each other in an area called market. So what is market? So market is an area where demand and supply meets. டிமாண்டும் சப்ளையும் மீட் ஆகிற ஏரியாவை தான் நம்ம மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு போகிற ஹவுஸ் ஹோல்ட்ஸும் இந்தாங்க பொருள் அப்படின்னு கொடுக்குற அந்த ஃபர்ம்ஸோடைய, அந்த ஃபர்ம்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பொருளை வாங்கி கொடுக்குற ட்ரேடர்ஸும் மீட் பண்ணுற இடம் தான் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டில் தான் டிமாண்டும் சப்ளையும் மீட் ஆகுது. அது மீட் ஆகிறப்போ ஒரு ஈக்குலிபிரியம் உருவாகுது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இதான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையோடைய பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ மார்க்கெட்டில் கூட்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகுது, சர்வீசஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா ஃபர்ம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த டிமாண்டை கேட்டர் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ப்ரொடக்ஷனையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கூடுக்கு டிமாண்டே இல்லை, யாரும் அது விரும்பவே இல்லைன்னா ஃபர்ம்ஸும் வந்து அதோடைய ப்ரொடக்ஷனை வந்து குறைச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஹவுஸ் ஹோல்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பொருளோட விலை கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டிமாண்டை வந்து எதெல்லாம் உருவாக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு பொருளோட விலை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொருளை நிறைய வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொருளோட விலை கம்மியாக இருக்குது, ஓ தள்ளுபடி இருக்கா, ஆஃபர் இருக்கா, ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை நிறைய கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ ப்ரைஸ் ஆஃப் தி கூட்ஸ் இஸ் ஆல்சோ பிளேயிங் அ மேஜர் ரோல் இன் டிமாண்ட். அதே ஒரு பொருளோட விலை பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா அதை வேணான்னு சொல்லிடுவாங்க. ஐயோ அவ்வளோ விலைப்பா, அது யாருப்பா வாங்குவா அப்படின்னு சொல்லி தே ஓன்ட் பைஸ் தி தோஸ் கைண்ட் ஆஃப் கூட்ஸ். ஸோ அப்போது ஒரு பொருளோட விலை அதிகமாக இருந்தாலும் ஒரு டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும், ஒரு பொருளோட விலை கம்மியாக இருந்தால் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஹவுஸ் ஹோல்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபர்ம்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் நடத்துகிற ஒரு கம்பெனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளுக்கு விலை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் சப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு கடைக்காரராகவே இருக்கட்டும், ஒரு பொருள் நல்லா விலைக்கு விற்கிது அப்படின்னா நல்ல விலைக்கு விற்றா நிறைய லாபம் வரும். ஸோ அந்த பொருளை விற்கலாம். ஸோ நான் இங்கே தியரிட்டிக்கலாக தான் சொல்கிறேன். மார்க்கெட்டில் வந்து இந்த பொருளோட விலை கம்மியாக தான் இருக்குது, அதுக்கு நிறைய சப்ளையும் வருது, அதுக்குன்னு லாபம் வருது அப்படின்னா நீங்கள் அப்படி எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா தியரிட்டிக்கலாக டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ம்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பொருளோட விலை அதிகமாக இருந்தால் அந்த பொருளை மார்க்கெட்டில் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதிகமான விலை இருக்கிற பொருளை விற்றா அதிக லாபம். ஒரு பொருளோட விலை கம்மியாக இருந்தால் அதை நான் சப்ளை பண்ண விரும்பலை, ஏன்னா அது கம்மி லாபம் தான் வரும் அப்படின்றாங்க. இது ஃபர்ம்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அப்போது பொருளோட விலை அதிகமாகிறதுனாலையும் பொருளோட விலை கம்மியாக இருக்கிறதுனாலையும் டிமாண்டும் மாறுது, சப்ளையும் மாறுது. ஸோ அப்போது இந்த டிமாண்டையும் சப்ளையும் ஒன்று சேர்க்குற ஒரு முக்கியமான எலிமெண்ட் எது அப்படின்னு பார்த்தா ப்ரைசஸ். ஸோ இந்த குணா, ராஜ், அன்பு இவங்க எல்லார் வாழ்க்கையும் ஒன்று சேர்க்கறது ராஜன் அப்படிங்கிற மாதிரி இந்த டிமாண்டு சப்ளை அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து ஒன்று சேர்த்து அதுக்குள்ள ஒரு ஈக்குலிபிரியம் கொண்டு வருது எதுன்னு பார்த்தா ப்ரைசஸ். ஸோ ப்ரைசஸ் தான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைல ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இப்போ டிமாண்ட் என்ன, சப்ளைனா என்ன அப்படின்னு புரிஞ்சிச்சா? ஸோ வாட் இஸ் தி டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு? ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் with the money and their income in their hands, they create the purchasing power and called as demand. And இந்த டிமாண்டை வந்து கேட்டர் பண்ணுறதுக்கு ஃபர்ம்ஸ் வந்து they create the supply. அந்த சப்ளை உருவாக்கி அதை சப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இதான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ போத் டிமாண்ட் அண்ட் சப்ளை மீட் வித் ஈச் அதர் இன் தி மார்க்கெட்ஸ். ஸோ அதான் வந்து இந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் டிமாண்ட். ஓகே. So demand in the context of economics refers to the quantity of goods and services that a consumer is willing and able to buy. கன்சியூமர் வாங்கணும் அப்படின்னு பணம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிமாண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு டிமாண்டுக்கான காசஸ் என்ன அப்படின்னு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் ஆஃப் தி கமாடிட்டி, பொருளோட விலை. ஸோ பொருளோட விலை வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த பொருளை வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து நிறைய வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொருளோட விலை அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து பொருளை வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ வென் யூ டிராயிங் அ கிராஃப், நீங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸ்ல பிரைசஸ் அப்படின்னு போட்டுருங்க. சரியா? ஒரு பொருளோட விலை கம்மியா இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம டிமாண்ட் கர்வ் தான் பார்க்க போறோம். பக்கத்துலேயே அதான் இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம அதை கான்செப்டுவலாக பார்ப்போம். ஒரு பொருளோட விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிற போது அந்த பொருளோட டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸோ பொருளோட விலை கம்மியா இருந்தா அந்த பொருளை தான் மக்கள் அதிகமா வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு பொருளோட விலை அதிகமா இருக்கும்போது அதோட டிமாண்டும் வந்து கம்மியா இருக்கும். ஸோ ஒரு பொருளோட விலை அதிகமா இருக்கிறப்போ மக்கள் வந்து அந்த பொருளை கம்மியாக தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இப்போ உருவாகிறது தான் இந்த டிமாண்ட் கர்வ். ஸோ டிமாண்ட் கர்வ் அப்படிங்கிறது ஒரு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். இந்த டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா, பொருளோட விலை கம்மியா இருக்கு அப்படின்னா மக்கள் அதை தான் அதிக குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுவாங்க, நிறைய வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொருளோட விலை அதிகமாக இருந்தால் அதை வாங்க வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி வர இந்த டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் தான் இந்த டிமாண்ட் கர்வ். அதில் தான் இந்த கர்வே வருது. ஸோ டிமாண்ட் கர்வ் இஸ் அ டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் அண்ட் price is the major player which impacts the demand. ஸோ அப்போ இந்த கர்வ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கிரியேட்ஸ் டிமாண்ட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ ப்ரைசஸ் ஆஃப் அதர் ரிலேட்டட் குட்ஸ். ஸோ மற்ற விலைவாசி, இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்க போறீங்க, உங்களுக்கு வந்து தாகம் எடுக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று ரிஃப்ரெஷிங்காக குடிக்கணும் அப்படின்னு போகிறப்போ நீங்கள் டீ வாங்கலான்னு போறீங்க. டீயோட விலை காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவொன்னு என்ன பண்ணிடுறீங்க, சரி டீ வேணாம்ப்பா நம்ம காஃபியை வாங்கிக்கலாம். பொதுவாக காஃபியோட விலை தான் அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அதர் ரிலேட்டட் கமாடிட்டிஸோட பொருளும் இது வந்து டிமாண்டை வந்து முடிவு பண்ணும். மற்ற இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காலுக்கு செருப்பு வாங்கலாம் அப்படின்னு போறீங்க. செருப்பு வாங்கலான்னு போகிறப்போ நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து போகிறப்போ சாண்டில்ஸோட விலையெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஹவாய் செப்பலோட விலையும் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதனால சாண்டில்ஸோட விலையும் ஹவாய் செப்பலோட விலையும் அதிகமாக காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ ஷூவோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தெரியுது. ஸோ அப்போ மற்ற பொருளோட விலையெல்லாம் அதிகமாக இருக்குது, ஷூவோட விலை கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அந்த பொருளெல்லாம் விட்டுட்டு ஷூவை வந்து வாங்குறீங்க. ஸோ அப்போ அதோடைய காம்படிட்டராக இருக்கக்கூடிய அதர் கூட்ஸோடைய அந்த சப்ஸ்டியூஷன் கூட்ஸோடைய அந்த ப்ரைஸஸ் வந்து இட் ஆல்சோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிட்டர்மைனிங் தி டிமாண்ட். தென் இன்கம் ஆஃப் தி கன்சூமர்ஸ். மக்கள் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது இட் பிளேஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி டிமாண்ட். ஸோ ஹவு மச் இன்கம், வென் யூ ஆர் ஹேவிங் மோர் இன்கம் யூ கிரியேட் மோர் டிமாண்ட்லெஸ். ஏன்னா டிமாண்ட் இஸ் கிரியேட்டட் பை பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி தான். ஸோ அப்போது நிறைய இன்கம் இருந்தால் நிறைய டிமாண்ட் பண்ணுவீங்க, கம்மியான இன்கம் இருந்தால் கம்மியாக தான் டிமாண்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் தி லாஜிக். மக்களோட இன்கம் அதிகமாகிறப்போ அது அவங்க கிரியேட் பண்ணுற டிமாண்டும் வந்து அதிகமாகும். மக்களோட இன்கம் கம்மியாக இருக்கிறப்போ அதனால் வரக்கூடிய டிமாண்டு வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் இன்கம் ஆல்சோ டிட்டர்மைன்ஸ் வாட் டைப் ஆஃப் கூட்ஸ் வந்து தே ஆர் கன்சியூமிங். இப்போ வந்து அவங்களுடைய இன்கம் ஹையாக இருக்கிறப்போ தே கன்சியூம் லக்ஸூரியஸ் கூட்ஸ். ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கணும், ஒரு ஆடி கார் இல்லை பென்ஸ் கார் வந்து வாங்கணும், இந்த மாதிரி ஒரு பங்களாவில் வாழணும். ஸோ லக்ஸூரியஸ் கூட்ஸை டிமாண்ட் பண்ணுறாங்க. அதுவே வந்து அவங்களுடைய இன்கம் கம்மியாக இருக்கிறப்போ அவங்க பேர் மினிமம் நீட்ஸுக்கு என்ன கூட்ஸ் தேவையோ அந்த மாதிரியான கூட்ஸை வந்து தே வில் கன்சியூம். நெக்ஸ்ட் டேக்ஸ் டேஸ்ட். ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த 3 விஷயங்கள் தான் வந்து எக்கனாமிக்கலாக டிமாண்டை வந்து முக்கியமாக டிட்டர்மைன் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்புறம் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர். அந்த கன்சூமர்ஸ் வந்து எதை விரும்புகிறார், அவரோட டேஸ்ட் என்ன. என்னதான் ஒருத்தர் பணக்காரராக இருந்தாலும் அவருக்கு வந்து லக்ஸூரியஸாக வாழணும்னு விருப்பம் இருக்காது, கொஞ்சம் நார்மலாகவே வாழலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அது கூட முடிவு பண்ணணும். ஒரு சிலர் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க, ஸோ வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வெஜிடேரியனை ப்ரிஃபர் பண்ணாமல் நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அங்கே வெஜிடேரியன் ஃபுட்ஸுக்கும் நான் வெஜிடேரியன் ஃபுட்டுக்கான டிமாண்ட் வந்து மாறுது. நெக்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் தி மார்க்கெட் அண்ட் நம்பர் ஆஃப் கன்சூமர்ஸ். நிறைய கன்சூமர் இருந்தால் அந்த மார்க்கெட் அஸ் அ ஹோலில் நிறைய டிமாண்ட் இருக்கும். கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்குது அப்படின்னா அந்த மார்க்கெட் அஸ் அ ஹோலில் கம்மி. இப்போ இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர்லாம் வெளிநாட்டில் போகிறப்போ 4D அப்படின்னு சொல்லுவார். இந்தியாவில் 4D இருக்குது அப்படின்னு. என்னென்ன டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டெமோக்ரஸி. இங்கே டெமோக்ரஸி, ஸோ இஷ்டத்துக்கு நாங்கள் ரூல்ஸ்லாம் போட மாட்டோம், மக்கள் தான் பவர். நெக்ஸ்ட்டு டெமோக்ராஃபி, நாடு ஃபுல்லாக யூத்து தான். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக யூத் மக்கள், தே வில் பி ஒர்க்கிங் ஆஸ் யுவர் எம்ப்ளாயீஸ். 3வது டிமாண்ட். நீங்கள் எந்த ஒரு பொருளை விற்றாலும் இந்தியாவில் வந்து 100 கோடி மக்களுக்கு விற்கலாம், ஸோ அவ்வளோ டிமாண்ட் நாங்கள் உருவாக்குறோம். 4வது டயஸ்போரா. ஸோ டெமோக்ரஸி, டெமோகிராஃபி, டிமாண்ட் அண்ட் டயஸ்போரா, இதுதான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து வெளிநாடுகளில் போகிறப்போ ஃபாரின் பாலிசியில் பேசுவோம். ஸோ அதில் பார்க்குறப்போ இந்தியாவில் நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனால வி ஆர் ஹேவிங் ஹியூஜ் டிமாண்ட் அண்ட்
demand which is created by 140 crore people in India is used as a foreign policy pitch for make in India. இந்தியாவில் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியாவிலே 100 கோடி பேர் வாங்குவாங்க. ஸோ அந்த பொருள் நீங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வேறு அட்ராக்டிங் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ தட் இஸ் தி ஐடியா. ஸோ இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸில் வரும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிட்டர்மைன்ஸ் தி டிமாண்ட் அப்படின்னு சிம்பிளாக ப்ரிலிம்ஸில் கேட்டு விட்டுருவாங்க. So demand curve is a graphical represented relationship between the price of the commodity and the quantity demanded. So price and quantity. So it is usually moon downward from left to right. So it's a downward sloping curve. So demand, so price, so இங்க வந்து பாத்தீங்கன்னா price is of the quantity is inversely proportional to demand, or demand is inversely proportional to price. So price அதிகமா இருந்தா demand கம்மியா இருக்கும், price கம்மியா இருந்தா demand அதிகமா இருக்கும். So they are inversely ரிலேட்டட். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து லா. இந்த லாவை பிரேக் பண்ணுறதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், விதிவிலக்குகள் இருக்கும் தான். ஆனால் விதி இதுதான். ஸோ திஸ் இஸ் தி லா. இதை பிரேக் பண்ணுற மாதிரி 2-3 கூட்ஸ் இருக்கு, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ லா இஸ் திஸ். பொருளோட விலை கம்மியாக இருந்தால் மோர் டிமாண்ட், அதிகமாக இருந்தால் கம்மி டிமாண்ட். ஓகே. ஸோ திஸ் இஸ் டிமாண்ட். நெக்ஸ்ட் இஸ் சப்ளை. ஸோ வாட் இஸ் சப்ளை? Supply is the goods and services which is manufactured by firms in order to cater the demand which is created by the households. Households create பண்ற demand cater பண்றதுக்காக produce பண்றதுக்கு பேர் தான் supply. Supply in the context of economics refers to the total amount of specific goods or services that is available to consumers and which is produced. So இந்த supply வந்து எதை முடிவு பண்ணுது அப்படின்னு பார்த்தா முதல்ல price தான். So price of the commodity is the first determinant even for supply. நான் தான் சொல்றேன் demand and supply link பண்றதே price தான் அப்படின்னு. ஸோ இப்போ அதே டிமாண்ட் அதே வந்து நம்ம இப்போ சப்ளை கர்வ் வந்து வரையும். இது சப்ளை கர்வ். சரியா? இங்க வந்து குவான்டிட்டி, இங்க வந்து ப்ரைசஸ். ஸோ ஒரு பொருளுடைய விலை வந்து அதிகமாக இருக்கு, நல்ல விலைக்கு போகுது அப்படின்னா அந்த பொருளை தான் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி விற்று லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சப்ளையர்ஸ் யோசிப்பாங்க. ஸோ சப்ளைனா யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா ஃபர்ம்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ டிமாண்ட்னா வந்து ஹவுஸ் ஹோல்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா சப்ளைனா ஃபர்ம்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபர்ம்ஸ் தான் வந்து சப்ளை கொடுக்குறாங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த பொருளுக்கு விலை அதிகமாக இருக்கோ அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி அதை விற்கணும், ஸோ நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஃபர்ம்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபர்ம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். ஃபர்ம்ஸ் வந்து எந்த பொருளுக்கு விலை அதிகமாக இருக்கோ அந்த பொருளை தான் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணி விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த பொருளுக்கு விலை வந்து கம்மியாக இருக்கும், ஸோ லோவாக இருக்கும், அந்த பொருளை வந்து அவங்க அவ்வளோவா வந்து கம்மியாக தான் வந்து விற்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் வந்து சப்ளை கர்வ். சப்ளை கர்வ் இஸ் அ லீனியர் கர்வ் விச் இஸ் அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். அதாவது அப்வர்டாக போகக்கூடிய அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். ஸோ சப்ளை கர்வ் இஸ் அன் அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். ஸோ இதில் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ரிலேஷன்ஷிப் என்ன? சாரி, சப்ளை அண்ட் ப்ரைஸஸ்க்கு ரிலேஷன்ஷிப் என்ன? சப்ளை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரைசஸ். சப்ளை அதிகமாக இருந்தால், அதாவது ப்ரைசஸ் வந்து அதிகமாக இருந்தால் சப்ளை அதிகமாக இருக்கும், ப்ரைசஸ் கம்மியாக இருந்தால் சப்ளையும் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரைசஸ் பார்க்குறப்ப எதை வச்சு பார்த்தோம்? ப்ரைசஸ் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா டிமாண்ட் கம்மியாக இருக்கும், ஆனால் சப்ளை ஹையாக இருக்கும். ஸோ இந்த லாஜிக் வந்து வி ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ அப்போது பொருளோட விலை அதிகமாக இருக்கிறப்போ அதை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பொருளோட விலை கம்மியாக இருக்கிறப்போ கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபார்ம்ஸ். ஸோ சப்ளை கர்வ் இஸ் அ அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். So prices and demand is inversely proportional, prices and supply is directly proportional. So price of other related commodities, other related commodities ஓட விலை அதிகமாகிடுச்சுன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சேம் அந்த சப்ஸ்டியூஷன் கூட்ஸோடைய கான்செப்ட். சப்ஸ்டியூஷன் கூட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ரெண்டாவது பாயிண்ட் இருக்குல்ல, நம்ம டிமாண்ட்லேயும் சப்ளைலையும் ரெண்டுத்துலையும் இந்த ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்ல, இந்த அதர் ரிலேட்டட் கூட்ஸ் அப்படின்னு டிமாண்டில் ஒன்று பார்க்குறோம், இங்கேயும் வந்து அதர் ரிலேட்டட் கூட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது ரெண்டுத்தை பற்றியும் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ஸ்டியூஷன் கூட்ஸ் பற்றி பார்க்குறப்ப இன்னும் நல்லா புரியும். நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இன் தி மார்க்கெட். ஒரு பொருளுக்கு வந்து ஒரே ஒரு செல்லர் தான் இருக்காரு அப்படின்னா அவர் விற்கிறதான் பொருள், அவர் அதை அதிக விலைக்கு கூட விற்கலாம். ஆனால் நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க, என்ன ஆகும்? நிறைய செல்லர்ஸ் இருந்தால் காம்படிஷன் இருக்கும், அப்போது யார் கம்மியாக விற்கிறாங்களோ அவங்க பொருளை தான் மக்கள் வாங்குவாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக காம்படிஷன் அப்படின்னு ஒன்று வரும்போது ப்ரைஸஸ் வந்து குறையும். நான் இங்கே நடத்துறதுலாம் லா தான், சரியா? லால என்ன இருக்கோ அதான் நான் நடத்துறேன். லீகல், அதாவது ஐ மீன் கான்செப்ட்ஸ், தியரியில் என்ன இருக்கோ அதான் நடத்துறேன். ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் இதுதான் பார்க்கணும். ஸோ சப்ளையர் வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்காருன்னா அது பேர் மோனோபோலி. நான் விற்கிறது தான் பொருள் அப்படின்னா நான் விற்கிறது தான் விலை. ஆனால் அதுவே நிறைய சப்ளையர்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்? காம்படிஷன் வரும். காம்படிஷன் வந்தாலே யார் கம்மி விலை விற்றானோ அவன் பொருள் தான் விற்கும் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்லி காம்படிஷன் வில்
ரெடியூஸ் தி ப்ரைசஸ் அண்ட் இம்ப்ரூவ் தி குவாலிட்டி. யாரோட பொருள் குவாலிட்டியாக இருக்குது, யாரோட பொருளோட விலை கம்மியாக இருக்கோ அவங்களோட பொருள் தான் விற்கும். ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்லி பொருளோட விலைகள் குறையும். ஸோ அப்போது சப்ளையர்ஸ் நிறையா இருந்தால் இந்த ஒரு எஃபெக்ட் மாறுது. செல்லர்ஸ் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ செல்லர் வந்து எந்த பொருளை வந்து நிறைய விற்கணும், அது எதில் வந்து நிறைய லாபம் வருது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதை பேஸ் பண்ணி சப்ளை இருக்குது. ஸோ அந்த பொருளை விற்றா நிறைய லாபம் வரும். ஸோ அந்த பொருளை விற்றா இப்போ லாபம் வரலனாலும் ஃபியூச்சரில் எனக்கு மார்க்கெட் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு லாபம் கம்மியாக இருந்தாலும் ஃபியூச்சரில் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லையும் வந்து நிறைய பேர் வந்து தே வில் டூ தி சப்ளை. அண்ட் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன். எக்கனாமியில் அப்போ எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் லெவல்ஸ் இருக்குது, ஜிடிபி வந்து எவ்வளோ உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போது நல்ல வளர்ந்த எக்கனாமியில் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற பேக்வேர்டு எக்கனாமியில் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ ஜிடிபி தான். ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து ஹைடெக்கில் எக்கானமியில் நிறைய ப்ரொடக்ஷன் நடக்கும். லோ டெக்னாலஜி எக்கனாமியில் கம்மியான ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் முக்கியமான டிட்டர்மினன்ஸ் வந்து ப்ரைஸும் வந்து இந்த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இன் தி மார்க்கெட் தான். ஸோ அதுதான் வந்து மெயினாக டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ அதை பற்றி வந்து நம்ம போக பார்த்துக்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் சப்ளை கர்வ் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பிட்வீன் ப்ரைசஸ் அண்ட் தி கமாடிட்டி. இட் இஸ் அ அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் அண்ட் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து வச்சுக்கோங்க. டோட்டலி ப்ரிலிம்ஸ் தான். ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குவிலிபிரியம். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குவிலிபிரியம்னா என்ன? ஸோ ப்ரைசஸ் குவான்டிட்டி. சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பொருளோட விலை இப்போ நம்ம வந்து டிமாண்ட் சைடில் பார்ப்போம். ஒரு பொருளோட விலை வந்து டிமாண்ட் சைடில், பொருளோட விலை அதிகமாக இருந்தால் அதோட டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும். பொருளோட விலை கம்மியாக இருந்தால் அதோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதுதான் வந்து டிமாண்ட் கர்வ். சரியா? இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது சப்ளை. ஸோ சப்ளை சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை அதிகமாக இருந்தால் அதுதான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு பொருளோட விலை கம்மியாக இருந்தால் அதை கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுதான் சப்ளை. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கான கர்வ். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை புரிஞ்சிச்சா? ஸோ இந்த டிமாண்ட் கர்வ் அண்ட் சப்ளை கர்வ் மீட் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம ஈக்குவிலிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பாயிண்ட் ஆஃப் ஈக்குவிலிபிரியம் வேர் டிமாண்ட் அண்ட் சப்ளை மீட்ஸ். ஸோ டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு கர்வ் எப்படி போகுது, சப்ளை அப்படிங்கிறது ஒரு கர்வ் இருக்குது. ஸோ டிமாண்ட் வந்து பொருளோட விலை கம்மியாக இருக்கிறப்போ டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. பொருளோட விலை அதிகமாக இருக்கப்போ டிமாண்ட் கம்மியாக இருக்குது. அப்போ பொருளோட விலை எதுவாக ஃபிக்ஸ் ஆகும்? ஸோ அப்போது ஹவு ப்ரைசஸ் ஆர் ஃபிக்ஸ்ட். இப்போ ஒரு பொருளுடைய விலைகள் வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த டிமாண்ட் கர்வும் மக்கள் கிரியேட் பண்ணுற டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, மார்க்கெட்டில் அதுக்கு எவ்வளோ சப்ளை உருவாகி இருக்குது அப்படிங்கிறது மீட் ஆகுதுல்ல. இந்த பாயிண்ட் தான் வந்து இட் இஸ் ப்ரைஸ் ஈக்குவிலிபிரியம் அண்ட் குவான்டிட்டி ஈக்குவிலிபிரியம். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் என்ன ஆகுது, இந்த ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸ் தான் அந்த பொருளோட ப்ரைஸாக ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ த பிளேஸ் வேர் டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் மீட்ஸ். ஸோ இந்த கிராஃப் எல்லாம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. சும்மா ஒரு எக்கனாமிக்ஸ்னால் இந்த மாதிரி கிராஃப்லாம் போட்டு நடத்தணும் அப்படிங்கிறதுனால நான் போட்டு நடத்துகிறேன். இதெல்லாம் சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம போடுறோமே தவிர இது வந்து கொஸ்டினில் உங்களுக்கு இந்த கிராஃப்லாம் வரையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரியா? ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பாருங்கள். ஸோ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை மீட் ஆகிற இடம் தான் வந்து ப்ரைஸ் ஈக்குவிலிபிரியம். அதை நீ எங்கே போட்டால் இது வரை தான் ஈக்குவிலிபிரியம் ப்ரைஸ். அப்போ ஒரு பொருளோட விலை இப்போ இந்த வாட்டர் பாட்டில் வந்து 100 ரூபாய் அப்படின்னா இந்த 100 ரூபாங்கிறது எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க? ஸோ இதோட டிமாண்டும் சப்ளையும் மீட் ஆகி வரக்கூடிய அந்த பாயிண்ட்ல தான் அந்த ப்ரைஸ் வருது. ஸோ தியரிட்டிக்கலாக நான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக அப்படி கிடையாது. மார்க்கெட்டில் மற்ற பாட்டில் எவ்வளோ அந்த மாதிரி போட்டு ஃபேக்டர் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் லாபம் வச்சு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் தியரிட்டிக்கலாக எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் எங்கே மீட் ஆகுதோ அங்கேருந்து போகிறது தான் அந்த மார்க்கெட்டில் அந்த பொருளோட ப்ரைஸாக ஃபிக்ஸ் ஆகுது. பொருளோட ப்ரைஸஸ் ஃப்ளக்சுவேட் ஆனாலும் அங்கே தான் ஃபிக்ஸ் ஆகுது. மார்க்கெட்டில் அந்த பொருள் எவ்வளோ விற்க போகுது அப்படின்னா இவ்வளோ குவான்டிட்டியில் தான் விற்க போகுது. ஸோ டோட்டல் குவான்டிட்டி ஈக்குவிலிபிரியமில் என்ன குவான்டிட்டி இவ்வளோ தான் அந்த பொருள் விற்கும், இவ்வளோ தான் அந்த பொருளோட விலை இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம ஈக்குவிலிபிரியம் ப்ரைஸ் அண்ட் ஈக்குவிலிபிரியம் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஈக்குவிலிபிரியம். ஸோ இப்போ இதுதான் வந்து ஆக்சுவல் கர்வ். இப்போ நம்ம இதில் அடுத்த விஷயங்கள் பார்ப்போம். ஸோ ஹவு டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை மாறுறப்போ பொருளோட விலைகள் எப்படி மாறுது? இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ இது ப்ரீவியஸ் ஸ்லைட்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரைசஸ் வந்து எப்படி வந்து டிமாண்டையும் சப்ளையும் முடிவு பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிமாண்ட் சப்ளைனால எப்படி வந்து ப்ரைசஸ் மாறுது. இவ்வளவு நேரம் நம்ம எது பார்த்தோம், ப்ரைசஸ் எப்படி டிமாண்ட் அண்ட் சப்ளை முடிவு பண்ணுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் 2 கர்வ்ல பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை மாறுறப்போ விலைகள் எப்படி மாறுது அப்படி நடக்குதுல்ல.
ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை மார்க்கெட்டில் மாறினாலும் விலைகள் மாறும். ஸோ அப்படி மாறுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளுக்கான ப்ரைஸஸும் மாறப்போகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம பேண்டமிக் போகலாம், டிமாண்ட் சைடில் பார்ப்போம். ஸோ பேண்டமிக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற அதே எக்ஸாம்பிள் தான், நம்ம எல்லாருக்கும் புரியணுங்கிறதால தான் நான் ஒரே எக்ஸாம்பிளை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ தட் ஹோலிஸ்டிக்காக என்டையர் எக்கனாமிக்ஸ் அந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ பேண்டமிக்கில் மாஸ்க் என்னாச்சு, வெறும் டாக்டர்ஸும் நர்ஸும் பயன்படுத்திட்டு இருந்தால் அந்த ₹5 மாஸ்க் இல்லை ஏதாவது கெமிக்கல் ரிலேட்டடான ஒர்க் பண்ணுறவங்க அதை போடுவாங்க. அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கான சப்ளை தான் மார்க்கெட்ல இருந்துச்சு. ஸோ சர்ஜிக்கல் மாஸ்க் அப்படிங்கிற இது வந்து டாக்டர்ஸ், நர்சஸ் அண்ட் கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள், சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இவங்களாம் தான் போடுவாங்க. அவங்க எவ்வளோ டிமாண்டை உருவாக்கியிருந்தாங்களோ அவ்வளோ சப்ளை தான் மார்க்கெட்ல இருந்துச்சு. சரியா? ஸோ அப்போ அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ சடனாக என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்ல வந்து மாஸ்கோட சப்ளை கான்ஸ்டன்டா இருக்கு, ஆனால் டிமாண்ட் வந்து ஷூட் அப் ஆயிடுச்சு. ஸோ ஸோ வந்து சப்ளை வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ சப்ளை வந்து கான்ஸ்டன்ட், டிமாண்ட் வந்து ஷூட் அப் ஆயிடுச்சு. ஸோ சப்ளை கான்ஸ்டன்டா வந்து டிமாண்ட் ஷூட் அப் ஆகிறப்போ ப்ரைஸஸ் என்னாச்சு, ப்ரைஸஸும் அதிகமாயிடுச்சு. ஸோ மாஸ்க் வந்து அது வரைக்கும் வந்து டாக்டர்ஸும் நர்சஸும் இந்த கெமிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயத்த சடனாக வந்து எக்கனாமியில் இருக்கிற எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி எக்கனாமியில் இருக்கிற எல்லாருமே அந்த பொருளை வந்து கேட்க ஆரம்பிச்ச உடனே அந்த பொருளோட விலை என்ன ஆயிடுச்சு, ஷூட் அப் ஆயிடுச்சு. ஸோ 100 கோடி மக்களும் வந்து மாஸ்க் கேட்குறாங்க, ஆனால் மாஸ்கில் வந்து கம்மியான சப்ளை தான் இருக்குது. ஸோ அப்போது சப்ளை கான்ஸ்டண்ட்டாக இருந்து டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரைஸ் அதிகமாகும். ஸோ இதை நம்ம கிராஃபில் எப்படி பார்ப்போம், இது எப்படி கிராஃபில் பார்க்கணுங்கிறது நமக்கு ப்ரிப்பரேஷனில் தேவையில்லை, இது புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ கம்மியான மாஸ்க் அதே சப்ளை தான் மார்க்கெட்டில் இருக்குது, ஆனால் 100 கோடி பேரும் மாஸ்க் கேட்டவுடனே மாஸ்கோட விலை ஏறி அந்த ₹5 மாஸ்க் வந்து ₹100, ₹200, ₹300 வித்துட்டு இருந்தது. சரியா? ஸோ அப்போ என்ன நடக்குது, சப்ளை கான்ஸ்டன்ட், சப்ளை கான்ஸ்டன்ட், அமௌண்ட் ஆஃப் தி குவான்டிட்டி டிமாண்டட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து மாஸ்க் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால டிமாண்ட் கர்வுடைய குவான்டிட்டி நான் ஏன் மேலே போடுறேன் அப்படின்னா, ஹை குவான்டிட்டினா ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு அந்த பொருள் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நான் D1 அப்படின்னு போடுறேன். ஸோ சப்ளை கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, ஆனால் நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுறதுனால டிமாண்ட் கர்வ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, ஏன்னா குவான்டிட்டி நிறைய கேட்கறதுனால. ஸோ இப்போ நீங்கள் இங்கே போட்டு வரும்போது ப்ரைஸஸ் என்ன ஆகுது, P1. ஸோ ஈக்குலிபிரியம் ப்ரைஸை விட ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. ஸோ சப்ளை கான்ஸ்டன்ட்டாக வந்து டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். நான் அதோட தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டை தான் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி சப்ளை கான்ஸ்டன்ட்டாக இருந்து டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், சப்ளை கான்ஸ்டன்ட்டாக வந்து டிமாண்ட் குறைஞ்சிச்சு, D2 சப்ளை கான்ஸ்டன்ட்டாக வந்து டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா P2 ப்ரைஸஸும் குறைஞ்சிரும். ஸோ ஈக்குலிபிரியம் ப்ரைஸில் இருக்குது, சப்ளை கான்ஸ்டன்ட் வந்து டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரைஸஸ் அதிகமாகிடும், சப்ளை கான்ஸ்டன்ட் வந்து டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா ப்ரைஸஸ் குறைஞ்சிரும். ஸோ அவ்வளோதான் இங்கே லாஜிக். ஸோ சப்ளை கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, டிமாண்ட் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா ப்ரைஸஸும் குறைஞ்சிரும். ஸோ அதான் வந்து இதில் இருக்க லாஜிக். இந்த சேம் வைசி வர்ஸா அப்ளைஸ் ஈவன் ஃபார் சப்ளை. ஸோ அப்போ டிமாண்ட் கர்வ் புரிஞ்சிச்சா, இந்த கர்வ் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு இல்லை, இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ப்ரிலிம்ஸ் லெவலில் என்ன கேட்பாங்க, பொருளோட சப்ளை கான்ஸ்டன்ட்டாக இருக்கப்போ டிமாண்ட் என்ன ஆகும், பொருளோட டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரைஸஸ்க்கு என்ன ஆகும், இந்த மாதிரி தான் கேட்க போகிறாங்க. சரியா? ஸோ டிமாண்ட் அதிகமாகிறப்போ ப்ரைஸஸ் அதிகமாகுது, டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா ப்ரைஸஸும் குறையுது, ப்ரொவைடட் சப்ளை இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இம்பாக்ட் ஆஃப் டிமாண்ட் அண்ட் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது இங்கே பார்க்கணும். இந்த கிராஃப் புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஈக்குலிபிரியம் கர்வ் அப்படிங்கிறதுல டிமாண்ட் அண்ட் சப்ளை ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே கிராஃபிக்கலாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சி இதான் வந்து இது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிமாண்டை கான்ஸ்டன்ட்டாக வச்சுப்போம். இப்போ இன்னொரு இது போடுவோம், டிமாண்டு சப்ளை ப்ரைஸஸ். ஸோ டிமாண்டை வந்து கான்ஸ்டன்ட்டாக வச்சு சப்ளை வந்து அதிகமாயிடுச்சு, டிமாண்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது ஆனால் சப்ளை வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறப்போ ப்ரைஸஸ் என்ன ஆகும், டிமாண்ட் கான்ஸ்டன்ட்டாக இருந்து ஆனால் மார்க்கெட்டில் நிறைய சப்ளை வந்துடுச்சு அப்படின்னா ப்ரைஸஸ் ஃபால் ஆகிடும். ஸோ இதான் வந்து டிமாண்ட் கர்வ், இது வந்து சப்ளை கர்வ். ஸோ டிமாண்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது ஆனால் சப்ளை வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ சப்ளை ஃபால் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், சரி சப்ளை வந்து அதிகமாயிடுச்சு, சாரி. ஸோ டிமாண்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது ஆனால் சப்ளை வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ குவான்டிட்டி கர்வ் இப்படி தானே போகுது. ஸோ அதிகமாச்சுன்னா இந்த சைடு தான் போடணும். இப்போ நம்ம டிமாண்டுக்கு வந்து அந்த சைடு போட்ட மாதிரி சப்ளைக்கு இந்த சைடு தான் போடணும். ஸோ டிமாண்ட் கான்ஸ்டன்ட்டாக இருந்து சப்ளை அதிகமாயிடுச்சு. ஸோ சப்ளை அதிகமாகிறப்போ ப்ரைஸ் என்ன ஆகுது,
ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுது. அதே டிமாண்ட் கான்ஸ்டன்டா இருந்து சப்ளை குறைஞ்சிச்சு, இங்க வந்து கான்ஸ்டன்ட், சப்ளை ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரைசஸ் அதிகமாயிடும். சப்ளை ஃபால் ஆயிடுச்சு, இந்த சைடு ஏன் போறோம்னா குவான்டிட்டி குறையுது, ப்ரைசஸ் அதிகமாயிடும். ஸோ இதான் வந்து சப்ளை. அவ்வளோதான், நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே மோர் தென் இனஃப். கிளியரா? இதை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க, தட்ஸ் இனஃப். நோ நீட் டு கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ கான்செப்ட்ஸ் புரிஞ்சிச்சா? எவ்வளோதாங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை. Market equilibrium. Market equilibrium refers to the state in which supply of a particular commodity, supply of a particular commodity and its demand becomes equal. So supply of a commodity and demand equal இருக்கிறப்போ market equilibrium நடக்கும். Market forces automatically drive both the producers and consumers based on the demand and supply curve intersect. So அது மூலமா equilibrium price வருது. ஸோ இவ்வளோதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஏதாவது கேள்வி வந்துச்சுன்னா நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். சரியா? ஸோ மொத்தம் 14 இருக்கு, நம்ம 15 கூட்ஸ் வரைக்கும் பார்ப்போம். மொத்தம் 15 விதமான கூட்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னா இங்கே பாருங்க, நம்ம வந்து கூட்ஸை வந்து லைக் கூட்ஸ்னா என்ன? இட் இஸ் தி திங்ஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்டு பை பிரைமரி செக்டர் அண்ட் செகண்டரி செக்டர் அண்ட் விச் ஆல்சோ ஹேஸ் சம் மார்க்கெட் வேல்யூ. ஒரு பொருள் மட்டும் பண்ணுறதுக்கு பேர் கூட் இல்லை, அந்த பொருளுக்கு மார்க்கெட் வேல்யூ இருந்தால் தான் அதுக்கு பேர் கூட். ஸோ அந்த மாதிரி வந்து கூட்ஸை வந்து நம்ம பல விதமாக பிரிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸில் அவங்க வந்து கேட்ட ஏரியா எது அப்படின்னு பார்த்தா கூட்ஸ் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட்ஸ் ரிலேட்டடாக கேட்டப்போ அவங்க மொத்தம் இதுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின்ஸ் வந்து எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா கேபிட்டல் கூட்ஸ்லேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் வந்து காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ் அண்ட் சப்ஸ்டியூட் கூட்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸில் பிவைக்யூவில் கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் இன்டர்மீடியரி கூட்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அண்ட் காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ் சப்ஸ்டியூட் கூட்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கன்னா நம்ம எல்லா கூட்ஸையும் படித்து வச்சுக்கலாம். எல்லா கூட்ஸையும் படித்து வச்சுக்கிட்டா அதை பேஸ் பண்ணி ஃபியூச்சரில் நம்ம கொஸ்டின்ஸை ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா கூட்ஸையும் படித்து வச்சுப்போம், என்னன்னு புரிஞ்சுப்போம், அது ரிலேட்டடாக கொஸ்டின் வந்தால் பார்த்துப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கூடும் எடுத்து அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். ஸோ மீனிங்கை கான்செப்சுவலாக புரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. மீனிங்கை கான்செப்சுவலாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். யூபிஎஸ்சி வந்து கொஸ்டின் வந்து சம்டைம்ஸ் குவர்க்கியாக கேட்பாங்க, அதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ நீங்கள் கான்செப்டை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு கூடாக எடுத்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டர்மீடியரி கூட் அண்ட் ஃபைனல் கூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்டர்மீடியரி கூடுக்கும் ஃபைனல் கூடையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கிற அந்த எக்ஸாம்பிளே எடுப்போம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இது பற்றி பேசுகிறப்போ, நம்ம செக்டர்ஸ் பற்றி பேசுகிறப்போ நம்ம டீயை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் டீ லீவ்ஸ். ஸோ டீ லீவ்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த டீ லீவ்ஸ் தான் வந்து டேன் டீல போயிட்டு என்னவா மாறுது, டீ பவுடராக மாறுது. இந்த டீ பவுடர் வந்து டேன் டீலேருந்து எங்கே போகுது, அது வந்து ஒரு ஷாப்புக்கு போதா, அந்த ஷாப்ல இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகுது. ஷாப்காரர் என்ன பண்றாரு, 2 kg விற்கிறாரு. ஸோ 1 kg வந்து ரெஸ்டாரண்ட் வாங்குது, இன்னொரு 1 kg யார் வாங்குறா, நான் வாங்குறேன். ஸோ நான் வாங்கி வீட்டுக்கு போயிட்டு டீ போட்டு குடிச்சிடுறேன். ஸோ ரெஸ்டாரண்ட் கடைக்காரர் என்ன பண்றாரு, ஸோ வென் இட் கோஸ் டு ரெஸ்டாரண்ட் கடைக்காரர் அதை இன்னும் வந்து வேல்யூ ஆட் பண்ணி டீ போட்டு விற்கிறாரு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா? இப்போ டீ பவுடர் அப்படிங்கிறது ஒரே கூடு தான், உங்களுக்கு புரியுதா? ஸோ இன்டர்மீடியரி கூடும் ஃபைனல் கூடும் என்ன, அதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னா இன்டர்மீடியரி கூட்ஸ் ஆர் தோஸ் கூட்ஸ் whose role in the economy is over, sorry, not yet over, which where further value addition can be done. So those goods whose role in the economy is not yet over and further value addition can be done அப்படின்னு இருக்கிற கூட் எல்லாமே இன்டர்மீடியரி கூட். அப்போ ஃபைனல் கூட்னா என்ன, ஃபைனல் கூட்ஸ் ஆர் தோஸ் கூட்ஸ் whose role in the economy is over and final consumption is happening. ஸோ ஃபைனல் கன்சம்ஷன் நடக்குது அப்படின்னு இருக்க கூட் எல்லாமே ஃபைனல் கூட்ஸ். ஸோ தோஸ் கூட்ஸ் whose final consumption is happening, they are called as final. ஸோ ஃபைனலாக அந்த கூடை கன்சியூம் பண்ணி முடிச்சாச்சு, இனிமேல் அந்த கூடுக்கு எக்கனாமியில்
ரோல் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? அதான் வந்து ஃபைனல் குட். இப்போ இங்க பாக்குறப்ப என்ன ஆகுது? டீ லீவ்ஸ். ஸோ டீ லீவ்ஸ் அப்படிங்கிறது டீ பவுடர் டேன் டீ வந்து வாங்குறப்போ அது வந்து ஃபைனல் குட்டா இல்லைன்னா இன்டர்மீடியட் குட். ஏன்னா அந்த டீ லீவ்ஸ் தான் டீ பவுடரா மாத்த போறாங்க. ஸோ அப்போ தட் இஸ் இன்டர்மீடியட் குரூப். இப்போ இந்த டீ பவுடர்னு அப்படின்னு இருக்கு. டீ பவுடர் வந்து ஷாப்க்கு வருது, சரியா? இந்த டீ பவுடரை வந்து நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன்ல. ஸோ வென் ஐ பை டீ பவுடர் ஃப்ரம் ஷாப், நான் அதை வீட்டுக்கு வாங்கிட்டு டீ போட்டு வீட்டுக்கு போய் டீ போட்டு முடிச்சிடுறேன். ஸோ ஐ எம் டூயிங் ஃபைனல் கன்சம்ஷன். ஸோ நான் டீ பவுடர் வாங்கினேன்னா ஒரு ஹவுஸ் ஹோல்ட் டீ பவுடர் வாங்குறாங்கன்னா வீட்டுக்கு வந்து டீ போட்டு குடிச்சு முடிச்சிருவாங்க. தட் இஸ் ஃபைனல் கன்சம்ஷன். அதோட ரோல் இன் எக்கனாமிஸ் ஓவர். ஆனால் அதே டீ பவுடர் ஒரு ரெஸ்டாரண்ட் வாங்கினாங்கன்னா அதோட ரோல் இன் எக்கனாமிஸ் நாட் ஓவர். Further, that restaurant is converting the tea powder into tea and selling tea as the final product. ஸோ அவங்க மார்க்கெட்ல வித்த டீ தான் ஃபைனல் ப்ராடக்டே தவிர அவங்க வாங்கின டீ பவுடர் இல்லை. ஸோ ஒரே டீ பவுடர் தான் யார் கன்சியூம் பண்றா அப்படிங்கிறத வச்சு அது இன்டர்மீடியரியா ஃபைனலா அப்படின்னு சொல்றோம். அதை நான் கன்சியூம் பண்றப்போ, அதாவது ஒரு கன்சியூமரான நானும் வாங்குறப்போ அது ஃபைனல் குட். when an end consumer finally buys and consume it and அந்த கூடோடைய ரோல் இந்த எக்கானமி முடிஞ்சிடுச்சு, ஃபர்தர் வேல்யூ அடிஷன் எதுவும் நடக்க போறது இல்லை அப்படின்னா அது ஃபைனல் குட். ஸோ when final end consumer consumes its role in the economy is over and no further value addition possibleனா அது ஃபைனல் குட். அதே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அதே டீ பவுடர் வாங்குறப்போ அதோட ரோல் இன் எக்கனாமி முடியல, அது ஃபர்தர் வேல்யூ ஆடட் ஆகி டீயா மாறுறதுனால தட் இஸ் இன்டர்மீடியரி குட். ஸோ அந்த குட் இன்டர்மீடியரி கூடா ஃபைனல் கூடா அப்படின்னு சொல்லி யாரு தான். ஸோ ரெஸ்டாரண்ட் அதை ஃபர்தரா பண்ணி டீ தான் வந்து ஃபைனல் கூடா மாறுது. ஸோ இன்டர்மீடியரி கூட்ஸ் ஆர் தோஸ் கூட்ஸ் ஹூஸ் ரோல் இன் தி எக்கனாமி இஸ் நாட் எட் ஓவர் அண்ட் ஃபர்தர் வேல்யூ அடிஷன் இஸ் பாசிபிள். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்டர்மீடியரி கூட்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்டர்மீடியரி கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபைனலாக ஒரு பொருளை வாங்கி நம்ம கன்சியூம் பண்றப்போ இருக்கிறது தான் ஃபைனல் கூட்ஸ். இப்போ நான் பைக் வச்சிருக்கேன், என் பைக்கில் டயர் தேஞ்சு போயிடுச்சு, நான் புது டயர் வாங்குறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபைனல் குட். நான் எம்ஆர்எஃப் ஷோரூம் போவேன், கடையிலேருந்து ஒரு எம்ஆர்எஃப் டயர் வாங்கி மாட்டுவேன், இல்லை சிஎட் டயர் அப்படிங்கிறத வாங்கி மாட்டுவேன். ஆனால் அதே வந்து ஒரு ஹூண்டாய் கம்பெனியோ இல்லைனா வந்து ஒரு கார் கம்பெனியோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கார் மேனுஃபேக்சரிங்க்கு டயர் வாங்குறாங்கன்னா அவங்க டேரெக்டாக எம்ஆர்எஃப்கே போய் வாங்குவாங்க. அப்படி எம்ஆர்எஃப்கே போயிட்டு அவங்க டயர் வாங்குறப்போ அந்த டயர் வந்து இன்டர்மீடியரி குட். ஸோ நான் டயர் வாங்கினேன்னா டயர் வந்து ஃபைனல் குட். ஆனால் அதுவே ஒரு ஹூண்டாய் கம்பெனி டயர் வாங்குச்சு அப்படின்னா அதை அவங்க காரில் ஆட் பண்ணி காராக தான் அவங்க வைக்க போகிறாங்க. ஸோ தட் இஸ் இன்டர்மீடியரி. இன்டர்மீடியரி கூடா ஃபைனல் கூடா அப்படிங்கிறது யார் டிட்டர்மைன் பண்ணுறா அப்படின்னா த கன்சியூமர். ஸோ வென் ரெஸ்டாரண்ட் கன்சியூம்ஸ் இஸ் தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்மீடியரி. Yeah, when I consume it, then that is called as final good. புரிஞ்சுச்சா? இன்டர்மீடியட் குட்னா ஹூ இஸ் கன்சியூமிங் அப்படிங்கிறத வச்சு. ஸோ அடுத்து என்ன இருக்கு? கேபிட்டல் குட்ஸ் அண்ட் கன்சியூமர் குட்ஸ். கன்சியூமர் கூடும் இஸ் சிமிலர் டு ஃபைனல் குட்ஸ் தான். தோஸ் குட்ஸ் விச் இஸ் ஃபைனலி கன்சியூம்டு பை எண்ட் யூசர் இஸ் கால்ட் அஸ் ஃபைனல் குட். சரியா? கன்சியூமர் குட்ஸ். கன்சியூமர் குட் இஸ் சிமிலர் டு ஃபைனல் குட். தோஸ் குட் விச் இஸ் ஃபைனலி கன்சியூம்டு பை எண்ட் கன்சியூமர் லைக் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், தென் தட் இஸ் கால்ட் அஸ் கன்சியூமர் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ்னா என்ன அப்படின்னா those goods which aid the production process. அதாவது the goods which aid the production process அப்படின்னா என்ன, அந்த கூட்னால தான் ப்ரொடக்ஷன் ப்ராசஸே நடக்குது அப்படின்னு சொல்றது தான் கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ் ஆர் பேஸ் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். கேபிட்டல் குட்ஸ் இருந்தால் தான் ப்ரொடக்ஷன் நடக்கும். கேபிட்டல் குட்ஸுக்கும் இன்டர்மீடியரி குட்ஸுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இன்டர்மீடியரி குட்ஸ்னா ரா மெட்டீரியல்ஸ் தான், அதுதான் வேற இன்னொரு கூடா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. ஆனால் கேபிட்டல் கூட் தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸே பண்ணுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி, நீ அக்ரிகல்ச்சர் போறீங்க, அக்ரிகல்ச்சர்ல ஒரு டிராக்டர் யூஸ் பண்றீங்களா, டிராக்டரை யூஸ் பண்றதுனால தான் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்குது, அதுதான் கேபிட்டல் குட். ஒரு பிளவு, ஒரு டிராக்டர், ஒரு பம்பு செட்டு, அங்க பம்பு செட் இருக்கிறதுனால தான் ப்ரொடக்ஷனே நடக்குது. உங்களுக்கு புரியுதா? பம்பு செட்டு போயிட்டு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸா மாற போறது இல்லை. அந்த ஃபார்ம்ல இருந்து உங்களுக்கு வந்து அரிசியோ பருப்போ இல்லைன்னா மாங்காவோ இல்லை தேங்காவோ தான் வரப்போகுது. ஆனா பம்பு செட் அப்படிங்கிறது கேபிட்டல் குட் வித் என்ஷோர்ஸ் இரிகேஷன். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து அங்க இருக்கிற மிஷினரிஸ் தான் கேபிட்டல் குட்ஸ். இப்போ நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, அதுன்னு வச்சுக்கலாம். ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல யூஸ் பண்ற கேஸ் ஸ்டவ் அப்படிங்கிறது கேபிட்டல் குட்ஸ். ஏன்னா அந்த கேஸ் ஸ்டவ் அப்படிங்கிற அந்த ஸ்டவ் இருந்தால் தான் குக்கிங்கே நடந்து உங்களால ரெஸ்டாரண்ட் சர்வீஸே பண்ண முடியும். ஸோ தோஸ் குட்ஸ் விச் எய்ட் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் குட்ஸ். இப்போ நம்ம எய்ம்டிஎன் வச்சுக்கலாம். எய்ம்டிஎன்ல இந்த டிவி, என் முன்னாடி இருக்கிற இந்த கேமரா, ஒரு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்ல என் முன்னாடி இருக்கிற இந்த கேமரா, பின்னாடி இருக்கிற இந்த டிவி இருக்குல்ல, அதுதான் கேபிட்டல் குட்ஸ். ஏன்னா இது ரெண்டு இருக்கிறதுனால தான் நான் இந்த டீச்சிங் அப்படிங்கிற சர்வீஸை என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. உங்களுக்கு புரியுதா? So that is capital goods. Those goods which are responsible for the production process, that is capital goods. And அவங்க தான் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எய்ம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, அங்க இருக்கிற கேஸ் ஸ்டவ் வந்து கேபிட்டல் குட்ஸ். சரியா? கேபிட்டல் குட் வேற, இன்டர்மீடியரி குட் வேற. ஆனா அங்க யூஸ் பண்ற தக்காளி, வெங்காயம், இல்ல ஒரு டீ தூள் அப்படிங்கிறது இன்டர்மீடியரி குட். ஸோ தக்காளி வெங்காயம் தான் குக் ஆகி சமையலா மாதிரி சாம்பாரா மாறுது.
ஆனால் அது இன்டர்மீடியரி குட், ரா மெட்டீரியல்ஸ். ஆனால் கேஸ் ஸ்டவ் அந்த சமையலே பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிற கேஸ் ஸ்டவ் வந்து கேபிட்டல் குட்ஸ். ஸோ கேபிட்டல் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் விச் எய்ட் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், விச் டஸ் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அண்ட் இன்டர்மீடியரி குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் விச் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அனதர் குட். அண்ட் கன்சூமர் குட் ஆர் தோஸ் குட் விச் இஸ் ஃபைனலி கன்சூம்டு பை தி எண்ட் கன்சூமர். ஸோ அப்போ கேபிட்டல் குட்க்கு எக்ஸாம்பிள் என்ன? கேபிட்டல் குட்ஸ்னா எய்ட் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ எக்ஸாம்பிள் என்ன? டிராக்டர், மிஷினரி, கேஸ் ஸ்டவ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ கேபிட்டல் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் விச் எய்ட் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். கன்சூமர் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் விச் ஆர் ஃபைனலி கன்சூம்டு பை தி என் கன்சூமர். ஒரு என் கன்சூமர் ஃபைனலாக அதை தான் கன்சூம் பண்ணுவார். அதை தான் நம்ம கன்சூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இதான் வந்து பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் கன்சம்ஷன். யார் அதை கன்சியூம் பண்றா, எதுக்காக கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு பண்றோம். ஸோ அதை வந்து ஒரு ஃபர்ம் வந்து ஃபர்தர் வேல்யூ அடிஷனுக்கு கன்சியூம் பண்ணுச்சு அப்படின்னா அது இன்டர்மீடியரி குட். ஆனால் ஃபைனலாக ஒரு என் கன்சியூமர் அதை கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா அதை தான் வந்து ஃபைனல் குட் ஆர் கன்சியூமர் குட் அப்படின்னு சொல்றோம். கேபிட்டல் குட்னா தோஸ் குட் விச் எய்ட் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இந்த கன்சியூமர் குட்ஸ் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ கன்சியூமர் கூட்ஸ் வந்து தே ஆர் டிவைடட் இன்டு டூ. என்னவா பிரிக்கிறோம்? டியூரபிள் அண்ட் நான் டியூரபிள். ஸோ இதை வந்து நம்ம டியூரபிள் அண்ட் நான் டியூரபிள் அப்படின்னு பிரிக்கணும். ஸோ டியூரபிள் நான் டியூரபிள்னா என்ன? டியூரபிள் கூட்ஸ் அண்ட் நான் டியூரபிள் கூட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆர் இன் ஜென்ரல் கூட்ஸை வந்து நம்ம டியூரபிள் கூட்ஸ் அண்ட் நான் டியூரபிள் கூட்ஸ் அப்படின்னு பிரிப்போம். ஸோ டியூரபிள் கூட்ஸ் அண்ட் நான் டியூரபிள் கூட்ஸ்னா என்ன அப்படின்னா தோஸ் கூட்ஸ் விச் டஸ் நாட் எக்ஸ்டிங்யூஷ் டியூரிங் தி கன்சம்ஷன் ப்ராசஸ். ஒரு கூடை வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் பயன்படுத்தலாம். அது பயன்படுத்துகிறப்போ அது காணாமல் போகாது. Those goods which can be used for multiple times and it doesn't get extinguished during the consumption process are called as durable goods. ஸோ அதை நீங்கள் நிறைய வாட்டி பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்துகிறப்போ அது காணாமல் போகாது. ஆனால் தோஸ் கூட்ஸ் விச் கெட் எக்ஸ்டிங்யூஸ்டு அண்ட் யூ கேன் யூஸ் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு இருக்கிறது நான் டியூரபிள் கூட்ஸ். இப்போ சிம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்டை, இந்த ஷர்ட் விச் ஐம் வேரிங், இந்த ஷர்ட் வந்து நான் எத்தனை வாட்டி வேணால் போடலாம்ல. இது போடுறப்போ இது காணாமல் போதா? காணாமல் போகல. ஸோ ஐ கேன் யூஸ் இட் ஃபார் மல்டிபிள் டைம்ஸ் and it doesn't get extinguished. Extinguishna na காணாம போறது, அடிஞ்சு போறது. So it doesn't get extinguished. I can use it for multiple times. So that is called as durable. ஒரு டிவி, நீங்க டிவி பார்க்குறப்போ டிவி யூஸ் ஆகுதா, காணாம போகுதா, எத்தனை வாட்டி வேணா டிவி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இருந்து மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணி விச் டசன்ட் கெட் எக்ஸ்டிங்யூஷ் அப்படிங்கிறது டியூரபிள் குட்ஸ்னு சொல்றோம். இப்போ நான் டியூரபிள் குட்ஸ்னா இப்போ நீங்கள் கடைக்கு போறீங்க, தாகமா எடுக்குது, ஒரு கூல்ட்ரிங்க் வாங்கி குடிக்கிறீங்க, ஒரு டீ வாங்கி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் டீ குடிக்கிறப்போ டீ காணாம போகுதுல, அதான் நான் டியூரபிள். இப்போ நீங்க வந்து ஒரு பென் வச்சு எழுதுறீங்க, பென் வச்சு எழுதுறப்ப இங்க் வந்து காலி ஆகுதுல்ல, நீங்க பெண்ணுங்கிறது திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியாது, இங்க் காலி ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்ம பென்ல எழுதுற இங்க் அப்படிங்கிறது நான் டியூரபிள் குட்ஸ். எழுத எழுத காலி ஆகும். பெட்ரோல், பெட்ரோல் அப்படிங்கிறது என்ன? அதை கன்சியூம் பண்றப்போ பெட்ரோல் வந்து காலி ஆகுதுல்ல. ஒரு வாட்டி கன்சியூம் பண்ண பெட்ரோலை இன்னொரு வாட்டி கன்சியூம் பண்ண முடியாது. சரியா? ஸோ durable good na those goods which can be used for multiple times. Non durable goods na are those goods which get extinguished during the consumption. டீ குடிக்கிறப்போ டீ காணாம போகுது, வண்டி ஓட்டுறப்போ பெட்ரோல் காணாம போகுது, குறையுது, எழுதுறப்போ இங்க் வந்து குறையுது, சாப்பிட்றப்போ ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வந்து குறையுது. ஸோ தோஸ் கூட்ஸ் விச் கெட் எக்ஸ்டிங்யூஸ் டியூரிங் தி கன்சம்ஷன் இஸ் கால்ட் அஸ் நான் டியூரபிள் கூட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா பைக் வந்து டியூரபிள் கூட். ஆனால் பைக்கு ஊத்துற பெட்ரோல் அப்படிங்கிறது நான் டியூரபிள் கூட்ஸ். ஏன்னா நீங்கள் எத்தனை வாட்டி கன்சியூம் பண்ணாலும் பைக் அப்படி தான் இருக்கும், ஆனால் பெட்ரோல் வந்து காலி ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதை ஒரு வாட்டி தான் கன்சியூம் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டியூரபிள் கூட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது எல்லாமே டியூரபிள் கூட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து டியூரபிள்ஸ்க்கும் நான் டியூரபிள்ஸ்குள்ள இருக்கிற அந்த வித்தியாசம். இட் கெட் எக்ஸ்டிங்யூஸ், இட் டசன்ட் கெட் எக்ஸ்டிங்யூஸ்னா காணாமல். ஸோ அவ்வளோதான் வந்து வித்தியாசம். கிளியரா? ஸோ இந்த மாதிரி தெளிவாக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மனப்பாடம் பண்ணக்கூடாது, இது டியூரபிள் நான் டியூரபிள், மீனிங் வச்சு போடணும். இது டியூரபிளா நான் டியூரபிளா, பைக்னா டியூரபிள், பெட்ரோல்னா நான் டியூரபிள். ஸோ அவ்வளோதான் வந்து இதில் இருக்க பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் கிரியேட் தி டியூரபிள் குட். ஸோ நம்ம வந்து பேஸ்ட் ஆன் கன்சம்ஷனில் அஞ்சாவதாக வந்து இங்கே என்ன எழுதலாம்? ஸோ அஞ்சாவதாக வந்து நம்ம வந்து கேன் ரைட் டியூரபிள் அண்ட் நான் டியூரபிள். ஸோ அடுத்தது என்ன? பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் டிமாண்ட். ஸோ பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறதுல என்ன போகுது அப்படின்னா நம்ம வந்து அடுத்து வந்து எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஸோ எலாஸ்டிசிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ
ஒரு பொருளுடைய அதாவது எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிமாண்ட் when there is rate of change of prices. ஸோ பொருளுடைய ப்ரைசஸ் மாறுறப்போ அதோட டிமாண்ட் மாறுதுல்ல, அதுக்கு பேர் தான் எலாஸ்டிசிட்டி. வென் பொருளோட ப்ரைசஸ் மாறுச்சுன்னா அதோட டிமாண்ட் மாறுதுல்ல. ஸோ வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைசஸ் அண்ட் டிமாண்ட்? ஸோ ப்ரைசஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிமாண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ப்ரைசஸ் ஏறுச்சுன்னா டிமாண்ட் வந்து குறையுது, ப்ரைசஸ் குறைஞ்சிச்சுன்னா டிமாண்ட் வந்து ஏறுது. ஸோ ப்ரைசஸ் வந்து ஏறுச்சுன்னா டிமாண்ட் குறையுது, ப்ரைசஸ் வந்து குறைஞ்சிச்சுன்னா டிமாண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ ப்ரைசஸ் மாறுறப்போ டிமாண்ட் மாறுதுல, அதுக்கு பேர் தான் எலாஸ்டிசிட்டி. ஸோ when rate of change of prices happens, then rate of change of demand is happening, that is called as elasticity. இந்த லாவை, அதாவது இந்த டிமாண்ட் கர்வ் அப்படிங்கிறது பார்த்தோம்ல, இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கர்வ் வரைஞ்சோம். உங்களுக்கு புரியுதா? இந்த டிமாண்ட் கர்வை வந்து ஃபாலோ பண்ற எல்லா கூட்ஸுமே எலாஸ்டிக் கூட்ஸ். தோஸ் கூட்ஸ் விச் whose prices whose demand changes based on prices. ப்ரைசஸ் மாறுறப்போ அதுக்கேற்ற மாதிரி டிமாண்டும் மாறுச்சு. இந்த டிமாண்ட் கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லா கூட்ஸும் நம்ம எலாஸ்டிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எலாஸ்டிசிட்டியை பேஸ் பண்ணி நம்ம கூட்ஸ் வந்து எலாஸ்டிக் கூட்ஸ், நான் எலாஸ்டிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். எலாஸ்டிக் கூட்ஸ் ஆர் தோஸ் கூட்ஸ் ஹூஸ் டிமாண்ட் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ். அதாவது ப்ரைசஸ் மாறுறப்போ டிமாண்டும் மாறுது, அதாவது இந்த லாவை. ஸோ இந்த லாவை ஃபாலோ பண்ற கூட்ஸ் எல்லாமே எலாஸ்டிக் கூட்ஸ். ஸோ ப்ரைஸஸ் ஏறுச்சுன்னா டிமாண்ட் குறையும், டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா ப்ரைஸ் குறையும். ஸோ டிமாண்ட் லாவை ஃபாலோ பண்ணுற எல்லா கூட்ஸுமே எலாஸ்டிக் கூட்ஸ். இந்த லாவை ஃபாலோ பண்ணாத கூட்ஸை நம்ம இன் எலாஸ்டிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன் எலாஸ்டிக் கூட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது தான் வெப்லன் கூட்ஸ், அடுத்து பார்க்கறது கிஃபன் கூட்ஸ். ஓகே, ஸோ வெப்லன் கூட்ஸ் அண்ட் கிஃபன் கூட்ஸ். So Veblen goods or Giffen goods are those goods which doesn't follow this law. They are opposite to this law. அதாவது இந்த கூட்ஸ் உடைய பிரைசஸ் ஏறுச்சுன்னா அதோட டிமாண்ட் அதிகமாகும். ஸோ இதோட டிமாண்ட் வந்து பிரைசஸ் ஏறுறப்போ அதிகமாச்சுன்னா அதுதான் வந்து வெப்லன் கூட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கூட்ஸ். பிரைசஸ் ஏறுச்சுன்னா டிமாண்ட் குறையணும் அப்படிங்கிறதா நம்ம லா சொல்லுது. ஆனால் இதோட எக்ஸம்ஷன் விதிவிலக்கு தான் வெப்லன் கூட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கூட்ஸ். ஸோ இதோடைய demand will increase with the prices. When demand is increasing with the prices, then that is called as inelastic goods. So Veblen goods are luxurious goods. Luxurious goods. Giffen goods na வந்து essential goods. Staple. ஸோ லக்ஸூரியஸ் கூட்ஸ்னா பார்த்தீங்கன்னா லக்ஸூரியஸ் கூட்ஸோடைய விலை ஏற ஏற தான் அதுக்கு டிமாண்ட் அதிகமாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸூரியஸ் கூட்ஸ்னா என்ன? ஒரு பென்ஸ் கார் வச்சுக்கிறது, ஒரு ஆடி கார் வாங்கி வச்சுக்கிறது, ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கி வைக்கிறது, ஒரு ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் வெப்லன் கூட்ஸ். இப்போ ஆப்பிள் ஃபோனோட விலை ஏறினா, ஆப்பிள் ஃபோனுங்கிறது எதுக்கு வச்சிருக்காங்க? ஆப்பிள் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு பந்தாக்காக வச்சிருக்கிற ஒரு ஃபோன். அதாவது நான் வந்து ஒரு பயங்கரமான ஃபோனை வச்சிருக்கேன் பாரு. ஸோ ஆப்பிள் ஃபோன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக தான் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆர் ஒரு பிஎம்டபிள்யூ காரோ ஒரு ஹாடி காரோ அதெல்லாம் ஏன் வாங்குறாங்க அப்படின்னா இது என்னோட ஸ்டேட்டஸ், நான் பாருங்க பந்தாவான கார் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால வச்சிருக்காங்க. ஸோ லக்ஸூரியஸ் கூட்ஸ் நம்ம வாங்குறப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ் சிம்பிளை காட்டுற ஒரு கூடா அது இருக்கு. ஸோ அந்த கூடோட மதிப்பே வந்து அதோட ஸ்டேட்டஸ் சிம்பிளை கொண்டு வரும்போது தான் இருக்கு. ஸோ அந்த கூடோட ப்ரைசஸ் ஏறுச்சு அப்படின்னா அந்த கூட்ஸ் அப்போதான் பணக்காரங்க போய் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ வெப்லன் கூட்ஸ் ஆர் தோஸ் கூட்ஸ் விச் ஆர் கன்சியூம்டு பை ரிச் பீப்புள். அதோட விலை அதிகமாக அதிகமாக தான் பணக்காரங்க போய் இன்னும் வாங்கி அந்த ஸ்டேட்டஸை காட்டிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? பிஎம்டபிள்யூ வச்சு காட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் பிஎம்டபிள்யூ வச்சோன்னா அவன் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிடுவாங்க. ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி ஸ்டேட்டஸை காட்டுவாங்க. ஸோ ப்ரைசஸ் ஏறும்போது தான் அதோட டிமாண்ட் இன்னும் அதிகமாகும் ரிச் பீப்புள் கிட்ட. ஸோ வெப்லன் கூட்ஸ்னா ரிச் பீப்புள் மட்டுமே கன்சியூம் பண்ற கூட்ஸ். ஆனால் அதோட ப்ரைசஸ் ஏற தான் அதுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைசஸ் அதிகமாக அவங்க இன்னும் நிறைய அதை தான் வாங்குவாங்க. ஆப்பிள் 18 வந்தால் 18 போயிடுவாங்க, 19 வந்தால் 19 போயிடுவாங்க, ஆப்பிள் 25 வந்தால் 25 போயிடுவாங்க. ஸோ ப்ரைசஸ் ஏற தான் அதுக்கான டிமாண்டும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் வெப்லன் கூட்ஸ். ஸோ இது டிமாண்ட் கர்வை பிரேச் பண்ணுது. அடுத்து கிஃபன் கூட்ஸ், அன்றாட பேசிக் பேர் எசென்ஷியலாக நம்ம வாங்குற ஒரு சில கூட்ஸ். ஸோ அதோட விஷயமும் அது எப்படி செயல்படுது அப்படின்னா இதோட டிமாண்ட் வந்து ப்ரைஸ் எவ்வளோ ஏறினாலும் டிமாண்ட் பெருசாக வந்து ஏறாது, ஆர் ஏறுச்சுன்னா கொஞ்சம் ஏறும். ஸோ ஆனால் இறங்காது. இப்போ நம்ம லால என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரைஸ் ஏறுச்சுன்னா டிமாண்ட் குறையணும். ஆனால் கிஃபன் கூட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் எவ்வளோ ஏறினாலும் டிமாண்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், இல்லை அதிகமாகுமே தவிர குறையாது. ஸோ லா என்ன சொல்லுது? ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா டிமாண்ட் குறையும். பட் இது கிஃபன் கூட்ஸ் வெப்லன் கூட்ஸுக்கு ப்ரைஸ் ஏற டிமாண்ட் அதிகமாகும். கிஃபன் கூட்ஸுக்கு ப்ரைஸ் ஏற விலையும் அது, ஸோ ப்ரைஸ் ஏற டிமாண்டும் அதிகமாகும், ஆர் டிமாண்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் பட் குறையாது. அது வந்து பேர் எசென்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேபிள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் வச்சுக்கலாம், ஆர் உப்பு வச்சுக்கலாம். உப்போட விலை எவ்வளோ ஏறினாலும் உப்பு வாங்கி தானே ஆகணும்.
அதை வந்து இப்போ உப்போட விலை எவ்வளோ வித்தாலும் நம்ம அதை வாங்கி வச்சு தான் சமைக்க முடியும். ஸோ அது மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம வாங்கி தான் ஆகணும். இப்போ அரிசியோட விலை எடுத்துக்கலாம். ரைஸோட விலை எவ்வளோ ஏறினாலும் அந்த விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டியதாக தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ எப்படி வந்து கிஃப்ட் அண்ட் குட்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாகுது அப்படிங்கிற அந்த லாஜிக் வந்து நான் சொல்றேன். ஸோ பொதுவாக வந்து ரைஸோட விலை எவ்வளோ ஏறினாலும் அதுக்கான டிமாண்ட் குறையாது, அப்படியே தான் இருக்கும். சம்டைம்ஸ் டிமாண்ட் அதிகமாகும். இப்போ நம்ம நார்மல் கேஸில் ஒரு புவர் பர்சன், ஸோ கிஃப்ட் அண்ட் குட்ஸ்னா தோஸ் குட்ஸ் விச் ஆர் கன்சியூம்டு பை புவர் ஆர் மிடில் கிளாஸ். ஸோ இவங்க வாங்குற குட்ஸ் தான். ஸோ இவங்க பொதுவாக என்ன வாங்குவாங்க? ரைஸ் மட்டுமா வாங்குவாங்க. ரைஸ், பல்சஸ், தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே. ஸோ ரைஸும் வாங்குவாங்க, மீட்டும் வாங்குவாங்க, கறியும் கொஞ்சம் வாங்குவாங்க. ஆனால் ரைஸோட விலையே அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற போது என்ன ஆயிடுச்சு? ஐயோ, வெறும் கறி மட்டும் சாப்பிட முடியுமா? ஸோ ரைஸோட விலை அதிகமாயிடுச்சுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? கறியோட கன்சம்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ரைஸை கொஞ்சம் அதிகப்படுத்திப்பாங்க. ஸோ கறியை கொஞ்சம் குறைஞ்சதுனால ரைஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆல்ரெடி எவ்வளோ ரைஸ் சாப்பிட்றாங்களோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ரைஸ், மீட் ரெண்டுத்தையும் கன்சியூம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ப்ரொபோர்ஷன்ல. ஆனா ரைஸோட பிரைஸ் அதிகமான உடனே ரைஸ் அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. ரைஸோட டிமாண்ட் குறையாது. ஏன்னா ரைஸோட டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? ரைஸோட விலை அதிகமானதுனால என்ன பண்ணும்? அதிகமா விலை கொடுத்து ரைஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுனால மீட்டோட டிமாண்டை குறைச்சிக்கிட்டு ரைஸே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அதான் வந்து கிஃப்ட் அண்ட் குட்ஸ். ஸோ கிஃப்ட் அண்ட் குட்ஸ்னா ஒரு பேர் எசென்ஷியல் குட். ரைஸ் இஸ் அ கிஃப்ட் அண்ட் குட். பேர் எசென்ஷியல் குட்ஸ் whose demand will never fall even if price is. பிரைஸ் எவ்வளோ ஏறினாலும் மக்கள் அதை வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அது வந்து புவர் அண்ட் மிடில் கிளாஸ் கன்சியூம் பண்ணுற எசென்ஷியல் குட்ஸ் ஆர் ஸ்டேபிள் குட்ஸ். வெப்லண்ட் குட்ஸ்னா லக்ஸூரியஸ் குட்ஸ் விச் இஸ் கன்சியூம்டு பை ரிச். ஸோ இதான் வந்து இன்எலாஸ்டிக் குட்ஸ். ஸோ டிமாண்ட் பிரைஸ் ஏறுச்சுன்னா டிமாண்ட் குறையணும். ஓகே, பிரைஸ் ஏறுச்சுன்னா டிமாண்ட் குறையணும். ஆனால் எவ்வளோ பிரைஸ் ஏறினாலும் டிமாண்ட் வந்து ஏறிட்டே போகிறது தான் வெப்லண்ட் குட்ஸ். கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், இல்லை ஏறும் அப்படின்னு இருக்கிறது கிஃப்ட் அண்ட் குட்ஸ். ஸோ வெப்லண்ட் குட்ஸ் ஆர் லக்ஸூரியஸ் குட்ஸ், கிஃப்ட் அண்ட் குட்ஸ் ஆர் ஸ்டேபிள் குட்ஸ். வாட் ஆர் இன்ஃபீரியர் குட்ஸ்? இன்ஃபீரியர் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் விச் ஆர் கன்சியூம்டு பை whose demand falls when people's income increases. ஸோ இது வந்து வெறும் ஒரு இன்கம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. மக்களோட இன்கம் அதிகமாக அதிகமாக இன்ஃபீரியர் குட்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகும். ஸோ நார்மல் குட்ஸ், இன்ஃபீரியர் குட்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிப்போம். நார்மல் குட்ஸ்னா என்ன அப்படின்னா, நார்மலா இன்கம் வாங்கிட்டு இருக்கிறப்ப அந்த குட்ஸ் எல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணுவோம். அதெல்லாம் நார்மல் குட்ஸ். ஆனா அவங்களோட இன்கம் வந்து அந்த பர்சனோட இன்கம் அதிகமாகிறப்போ அந்த குட்ஸ்க்கான டிமாண்ட் வந்து கொஞ்சம். நான் பொதுவாக டிமாண்ட் கவலை என்ன பார்த்தோம்? ஒருத்தரோட இன்கம் அதிகமானா டிமாண்ட் அதிகமாகும். ஆனா இன்ஃபீரியர் குட்ஸ் வந்து நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தனிநபரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோம். இப்போ தனிநபரோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் நார்மலா சம்பாதிச்சிட்டு இருந்த வரைக்கும் என்ன பஸ்ல போவாரு, ஒரு தள்ளு வண்டியில நின்று சாப்பிடுவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே பண்ணுவாங்க. பஸ்ல போவாங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க, தள்ளுவண்டியில் நின்று சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். அதுவே அவங்களோட சம்பளம் வந்து உயர்ந்துடுச்சு, ரிச் பீப்புளாக மாறுறாங்க அப்படின்னா அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போக மாட்டாங்க. ஸோ டிமாண்ட் ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் கம்ஸ் டவுன் ஃப்ரம் ரிச் பீப்புள். நான் ரிச் பீப்புளை வச்சு மட்டும் சொல்றேன். ஸோ அவங்களோட இன்கம் அதிகமான பிறகு என்ன ஆயிடுச்சு? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட டிமாண்ட் வந்து இவங்க பார்வையில குறைஞ்சிடுச்சு. அந்த இண்டிவிஜுவலோட பார்வையில் ஒருத்தர் இருக்காரு, அவர் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அப்போ வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறாரு. டக்குன்னு என்ன ஆயிடுறாரு? அவர் சம்பளம் 1,00,000 ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல 10 லட்சம், 5 லட்சம் வாங்க ஆரம்பிச்சிடுறாரு. 15,000 20,000 வாங்கிட்டு இருந்தவர் 5 லட்சம் வாங்க ஆரம்பிச்சோன்னு என்ன ஆயிடும்? அவர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போக மாட்டார். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட டிமாண்ட் குறையுதுல, அதெல்லாம் தான் இன்ஃபீரியர் குட்ஸ். இன்ஃபீரியர் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் whose demand falls when income of individual increases. அந்த இண்டிவிஜுவலோட இன்கம் அதிகமாகிறப்போ அதோட டிமாண்ட் எது எதுக்கெல்லாம் ஃபால் ஆகுதோ அது எல்லாத்தையும் நம்ம இன்ஃபீரியர் குட்ஸ் சொல்றோம். ஸோ இன்ஃபீரியர் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ். இன்ஃபீரியர் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ். ஸோ இன்ஃபீரியர் குட்ஸ்க்கு என்னது? ஸோ whose demand will fall when income increases. லைக் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பஸ்ல போக மாட்டாங்க, கார்ல போவாங்க. ஸோ அவங்களோட இன்கம் அதிகமானோன்னா அவங்க ஒரு சில குட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணுறது, தள்ளு வண்டியில் நின்று சாப்பிட மாட்டாங்க, பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் வந்து இன்ஃபீரியர் குட்ஸ். ஸோ அடுத்தது வந்து பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் எக்ஸ்க்ளூடபிலிட்டி. எக்ஸ்க்ளூடபிலிட்டினா என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம வந்து 2-3 விஷயம் சொல்கிறோம். நான் டிரைவல் கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்க்ளூடபிலிட்டி அப்படின்னு ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து பார்ப்போம். நான் டிரைவல் எக்ஸ்க்ளூடபிலிட்டினா அப்படின்னா, அந்த கூட்ஸோட கன்சம்ஷனில் உங்களால் மற்றவங்க கன்சியூம் பண்ணுறதை எக்ஸ்க்ளூட் பண்ண முடியுமா முடியாதா? தேர் ஆர் சர்டன் கூட்ஸ் from whose consumption you cannot exclude other people also from consumption. நீங்களும் யூஸ் பண்ணலாம், அவங்களும் யூஸ் பண்ணலாம், உங்களால் எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. அது வந்து நான் எக்ஸ்க்ளூடபிலிட்டி. நான் டிரைவல் கன்சம்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, நான் எக்ஸ்க்ளூடபிலிட்டி.
non-rival consumption. So non-excludability na you cannot exclude other peoples from consuming it. இப்போ ஒரு பப்ளிக் ரோட்ல போறீங்க, நீங்க ரோட்ல போறீங்க, வேற யார் வேணா ரோட்ல வரலாம், அவங்கள ரோட்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுதா? நீங்களும் ரோட யூஸ் பண்ணலாம், அவங்களையும் ரோட யூஸ் பண்ணலாம். ரோடுங்கிறது பொது சொத்து. அப்படி பொது சொத்துல யூ cannot exclude others from consuming. No one can have it exclusively for themselves. அவங்களுக்கு மட்டுமே அதை தனியாக வச்சுக்க முடியாது. நான் ரைவல் கன்சம்ஷன்னா என்ன அப்படின்னா, நீங்க அதை கன்சியூம் பண்ணீங்கன்னா அடுத்தருக்கு இல்லாம போறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கடையில போயிட்டு இந்த போனை வாங்குறேன்னு வைங்களேன். இந்த போனை வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த போன் எந்து இதை வேற யாராலையும் கன்சியூம் பண்ண முடியாது. அதான் வந்து நான் ரைவல் ரைவல் கன்சம்ஷன். ரைவல் கன்சம்ஷன்னா ஒருத்தர் அதை ஜீரோ சம் கேம், ஒருத்தர் அதை எடுத்துட்டாரு அப்படின்னா அது இன்னொருத்தர் கிடையாது. இப்போ எக்கானமில எப்படி இருக்குன்னா ஒரு 10 பிஸ்கெட் பாக்கெட் இருக்கு. 10 பிஸ்கெட் பாக்கெட்ல நான் 2 எடுத்துட்டேன் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 8 தான் அதர் பீப்புளுக்கு. ஸோ உங்களுக்கு புரியுதா? ரைவல் கன்சம்ஷன்னா ஒருத்தர் அதை ஒரு எடுத்துட்டாரு அப்படின்னா அது வேற யாருக்கும் கிடைக்காது. ஸோ அப்போ எக்கனாமில 10 பிஸ்கெட் பாக்கெட் இருந்துச்சு, நான் போய் 3 பிஸ்கெட் பாக்கெட் எடுத்த பிறகு அந்த 3 எண்ட் ஆயிடுச்சு, மிச்சம் 7 தான் எக்கனாமில இருக்கிற மற்றவங்களுக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் ரைவல் கன்சம்ஷன். நான் ரைவல் கன்சம்ஷன்னா ஒருத்தர் அதை கன்சியூம் பண்ணாலும் அதர்ஸ் வந்து கன்சியூம் பண்றதை அதை தடுக்க முடியாது. அதான் வந்து நான் ரைவல் கன்சம்ஷன். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் எக்ஸ்க்ளூடபிலிட்டி அண்ட் நான் ரைவல் கன்சம்ஷன் நம்ம கூட்ஸை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா பப்ளிக் குட் அண்ட் பிரைவேட் குட் அப்படின்னு பிரிக்கிறோம். நம்ம ஃப்ரீ குட் எக்கனாமிக் குட் வரும், பப்ளிக் குட் அண்ட் பிரைவேட் குட்னு பிரிக்கிறோம். பப்ளிக் குட் ஆர் தோஸ் குட் விச் இஸ் காமன் டு ஆல் பப்ளிக். எல்லாரும் பயன்படுத்தலாம், யாரையும் நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது, யாரையும் வந்து தடுக்க முடியாது. இட்ஸ் ஓப்பன் டு ஆல், நான் எக்ஸ்க்ளூடபிள், நான் ரைவல் கன்சம்ஷன். இப்போ நான் ஒரு ரோட யூஸ் பண்றதுனால இன்னொருத்தர் யூஸ் பண்ண போக முடியாதுல்ல, நான் ரோடு யூஸ் பண்ணணும் அவர் யூஸ் பண்ணலாம். ஸோ விச் இஸ் நான் எக்ஸ்க்ளூடபிள் அண்ட் இட் இஸ் நான் ரைவல். பிரைவேட் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் விச் கேன் பி எக்ஸ்க்ளூடட். நான் அந்த பொருளை விலை கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னா அது எந்து, இது பிரைவேட் குட். என்னோட ஃபோனுங்கிறது என்னோட பிரைவேட் குட், இது எந்து. இதை நான் கன்சியூம் பண்றப்போ ஐ கேன் எக்ஸ்க்ளூட் யூ ஃப்ரம் கன்சியூமிங் இட். உங்களை இதை உங்களுக்கு நான் தரமாட்டேன். ஸோ ஐ கேன் எக்ஸ்க்ளூட் யூ ஃப்ரம் கன்சியூமிங் இட் அண்ட் வென் ஐ எம் கன்சியூமிங் இட் யூ கேன் நாட் கன்சியூம் இட். அதான் வந்து நான் ரைவல். ரைவல். ஸோ தோஸ் குட்ஸ் விச் கேன் பி விச் எக்ஸ்க்ளூட்ஸ் அதர்ஸ் ஃப்ரம் கன்சம்ஷன் அண்ட் விச் கேன் ஹாவ் ரைவல் கன்சம்ஷன் அப்படிங்கிறத நம்ம பிரைவேட் குட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிரைவேட் கூடை வந்து நான் அதை ஒன்ஸ் நீங்கள் அதை விலைக்கு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தமாயிடுது. ஆனால் பப்ளிக் கூட யாருமே சொந்தமாக்கிக்க முடியாது, அது எல்லாருக்கும் சொந்தம், பொதுவானது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது, இது தனிநபருக்கு சொந்தமானது பிரைவேட் குட். ஸோ நான் வந்து ஒரு காரை விலை கொடுத்து வாங்கிட்டேன்னா அந்த கார் எந்து வேற யாருக்குமே கிடையாது, சரியா? ஆனா பஸ்ஸுங்கிறது என்னது? பப்ளிக் குட், எல்லாருக்குமானது. நீங்களும் பஸ்ல போகலாம், நானும் பஸ்ல போகலாம், உங்களுக்கு புரியுதா? அது எல்லாருக்குமானது. ஆனா காரா வாங்கிட்டா அது எந்து வேற யாரும் வர முடியாது, சரியா? ஸோ அதான் வந்து பப்ளிக் கூடுக்கும் பிரைவேட் கூடுக்கும் இருக்க வித்தியாசம். பிரைவேட் கூடு விலைக்கு கொடுத்து உங்களால் வாங்க முடியும், பப்ளிக் கூடு விலைக்கு கொடுத்து வாங்க முடியாது, அது எல்லாருக்கும் பொதுவானது. ஸோ கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில வந்து இந்த மாதிரி பிரைவேட் கூட்ஸ் தான் வந்து பிரைவேட் செக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரைவேட் செக்டர் என்ன பண்ணும், மக்களுக்கு இப்படி பணம் வாங்கிட்டு விற்க முடியிற அந்த கூட்ஸை தான் விற்பாங்க. பப்ளிக் கூட்ஸை வந்து பிரைவேட் செக்டர் வந்து செய்யாது. இப்போ வந்து பிரைவேட் செக்டர் வந்து என்ன பண்ணாது, ரோடு போடாது, பிரிட்ஜ் கட்டாது, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் செலவு பண்ணி கட்டணும். ஏன்னா மக்கள் யூஸ் பண்ற, ஏன்னா அதை பணத்தால் விற்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலாம் பிரைவேட் வந்து பொதுவாக வராது. ஸோ பிரைவேட் செக்டர் வந்து எப்பவுமே பிரைவேட் கூட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் தான் வந்து பப்ளிக் கூட்ஸை கொடுப்பாங்க. ரோடு போடுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டுறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ரோடு போடுறது, மக்களுக்கு வெல்ஃபேர் கொடுக்கறது, இந்த மாதிரியான பப்ளிக் கூட்ஸ் எல்லாம். ஸோ கவர்மெண்ட் வந்து மக்களுடைய வெல்ஃபேருக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டுது, ட்ரெயின் வைக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே பப்ளிக் கூட்ஸ் அண்ட் பிரைவேட் கூட்ஸ். ஃப்ரீ கூட்ஸ் அண்ட் எக்கனாமிக் கூட்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளுக்கு ஒரு எக்கனாமிக் வேல்யூ, எல்லா பொருளுக்கும் எக்கனாமிக் வேல்யூ இருக்கு. ஒரு விஷயத்துக்கு எக்கனாமிக் வேல்யூ இருந்தால் தான் அதுக்கு பேர் குட். எக்கனாமிக் வேல்யூ இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க பணம் கொடுத்து வாங்கினீங்கன்னா அதை எக்கனாமிக் குட் அப்படின்னு சொல்றோம். பணம் இல்லாம உங்களுக்கு ஃப்ரீயாவே அது கிடைக்குதுன்னா அதை ஃப்ரீ குட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருளை பணம் கொடுத்து நீங்க வாங்கினீங்கன்னா அது எக்கனாமிக் குட்ஸ். விலை இல்லாம அரசாங்கமே சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த குட்ஸ் கொடுக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து டிவி கொடுத்துருக்காங்க, ஃபேன் கொடுத்துருக்காங்க, கிரைண்டர் மிக்சி கொடுத்துருக்காங்க, அப்புறமா லேப்டாப் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கேஸ் ஸ்டவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கலைஞர் ஆட்சியில் 2006 வந்து கேஸ் ஸ்டவ் ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போதான் உஜ்வாலா யோஜனா அப்படின்ட்டு இந்தியா ஃபுல்லாக அது கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கேஸ் ஸ்டவ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மக்களுக்கு ஒரு பொருள் விலை இல்லாமல் கொடுக்கறது தான் ஃப்ரீ குட்ஸ். ஆனால் அதுவே எக்கனாமிக் குட்னா என்ன, அதுக்கு ஒரு விலை இருக்கும், நீங்கள் அதை விலைக்கு கொடுத்து தான் அதை வாங்க முடியும். ஸோ அதே மாதிரி இன்னொரு டைமென்ஷன் என்ன அப்படின்னா, ஃப்ரீ குட்ஸோட எக்ஸாம்பிள் என்னன்னா காற்று சுவாசிக்கிறதுங்கிறது ஃப்ரீ குட். அது யாரும் விலை வைக்க முடியாதுல்ல. முன்னாடி தண்ணி அப்படிதான், அது தண்ணிங்கிறது ஃப்ரீ குட். ஸோ இயற்கை வளங்கள் இது இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி விஷயங்கள் வந்து அது ஃப்ரீ குட்ஸ், எல்லாருமே அது ஃப்ரீயாக போய் கன்சியூம் பண்ணலாம். நீங்கள் மெரினா பீச்சுக்கு போகிறதுங்கிறது ஒரு ஃப்ரீ குட்ல, நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் அது. நீங்கள் மெரினா பீச்சில் போயிட்டு கடலில் போய் பார்க்கலாம், அது யாரும் உங்களால் ஃப்ரீயாக கிடைக்க முடியாது.
ஆனா அதுவே வந்து ஒரு என்ட்ரி போட்டு டோக்கன் வாங்கி 10 ரூபா டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ள விட்டேன் அப்படின்னா அது எக்கனாமிக் குட். உங்களுக்கு புரியுதா? யார் வேணா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னா அந்த பீச் வந்து ஃப்ரீ குட். ஆனா அதுவே நான் ஒரு என்ட்ரி போட்டு டோக்கன் வாங்கிட்டு உங்களை உள்ள அமிச்சா அது எக்கனாமிக் குட். ஸோ முன்னாடி தண்ணி வந்து ஃப்ரீ கூடா தான் இருந்தது. இப்போ தண்ணி வந்து எக்கனாமிக் குட்ஸா மாறிட்டு வருது. காத்து இப்போதைக்கு ஃப்ரீ கூடா இருக்கு. காத்து மாசடைஞ்சா காத்தும் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல எக்கனாமிக் கூடா மாறிடும். ஸோ ஃப்ரீ கூட எக்கனாமிக் கூடா மாத்துறது தான் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியோட ஒரு நோக்கமா இருக்கும். கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி என்ன பண்ணும்? ஃப்ரீ கூட எக்கனாமிக் கூட மாத்திடும். அதுதான் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி பண்ணும். இதுக்கு பேர் தான் வந்து கமாடிஃபிகேஷன். கமாடிஃபிகேஷன் என்ன? ஃப்ரீ கூடா இருந்த ஒரு விஷயத்த எக்கனாமிக் கூடா மாத்துறது தான் கமாடிஃபிகேஷன். அது ஒரு கமாடிட்டி ஆக்கி ஒரு விலை வச்சு விற்கிறாங்க. ஸோ அப்படி விற்கிறப்போ அதை தான் வந்து கமாடிஃபிகேஷன். கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி என்ன பண்ணும்? ஃப்ரீ கூட எப்படி கமாடிட்டி ஆக்கி விற்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கும். ஸோ இதான் வந்து ஃப்ரீ குட் அண்ட் எக்கனாமிக் குட், பப்ளிக் குட் அண்ட் பிரைவேட் குட். ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ இதெல்லாம் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் தி காம்படிஷன். So based on the competition, we are classifying goods into complementary goods and substitute goods. So based on the excludability and non-rival consumption, நம்ம என்னவா பிரிக்கிறோம்? Private ஆவும் public ஆவும் பிரிக்கிறோம். So based on the price, நம்ம வந்து free and economic good அப்படின்னு பிரிக்கிறோம். Capitalistic economy என்ன பண்ணும்? They will convert a free good into economic good. இதுக்கு பேர் தான் என்ன? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கமாடிஃபிகேஷன். இதுக்கு பேர் தான் கமாடிஃபிகேஷன். ஓகே. ஸோ வாட் இஸ் கமாடிஃபிகேஷன் புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து we will see the next based on competition. Based on competition, we are classifying goods into complementary goods and substitute goods. Complementary goods and substitute goods அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். ஓகே. ஸோ காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ் அண்ட் சப்ஸ்டிடியூட் கூட்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம இங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் கூட்ஸை அட் அ டைம் வந்து பார்க்குறோம். ஒரு கூடை மட்டும் பார்க்கல, ரெண்டு டிஃப்ரெண்ட் கூட்ஸை பார்க்குறோம். ஒரு பொருளோட விலை இன்னொரு பொருளோட டிமாண்டை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஒரு பொருளோட விலை அந்த பொருளோட டிமாண்ட் அஃபெக்ட் பண்ணா அது நம்ம நார்மல் எலாஸ்டிக் கூடுன்னு பார்த்தோம். அந்த பொருளோட விலை ஏறுச்சுன்னா டிமாண்ட் குறையுது, அந்த பொருளோட விலை குறைஞ்சிச்சுன்னா டிமாண்ட் ஏறுது. ஸோ ஒரு பொருளோட விலை அதோட டிமாண்டே அஃபெக்ட் பண்றப்போ அது எலாஸ்டிக் கூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஒரு பொருளோட விலை இன்னொரு பொருளோட டிமாண்ட் அஃபெக்ட் பண்றப்போ தான் நம்ம அதை காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ் அண்ட் சப்ஸ்டியூட் கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ரெண்டு கூட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ்? காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ் ஆர் கன்சியூம் டுகெதர். ஒன்னா கன்சியூம் பண்ற கூட்ஸ். ஸோ ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரெண்டு கூட்ஸ் வந்து ஏபி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ வென் பிரைஸ் ஆஃப் ஏ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஏவோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏவோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும். ஏவோட டிமாண்ட் மட்டும் குறையாம பியோட டிமாண்டும் குறைஞ்சிரும். ஸோ ஏவோட பிரைஸ் அதிகமாச்சுன்னா ஏவோட டிமாண்ட் குறையும் அப்படிங்கிறது நார்மல் தான். ஆனால் ஏவோட டிமாண்ட் மட்டும் குறையாம பியோட டிமாண்டும் சேர்ந்து குறைஞ்சிரும். ஏன்னா தே ஆர் கன்சியூம் டுகெதர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷூ அண்ட் சாக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஷூ அண்ட் சாக்ஸ். இப்போ ஷூ அண்ட் சாக்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். புரியுதா? ரெண்டுத்தையும் நீங்க சேர்ந்து ஒன்னா தான் கன்சியூம் பண்ணுவீங்க. யூ கன்சியூம் இட் டுகெதர். ஸோ அப்போ ஷூவோட இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஷூவோட விலை ஏறிடுச்சு. ஷூவோட பிரைஸ் வந்து ஏறிடுச்சு அப்படின்னா ஷூவோட டிமாண்ட் குறைஞ்சிரும். ஆனா ஷூவோட டிமாண்ட் மட்டும் குறையாம சாக்ஸோட டிமாண்டையும் குறைச்சிரும். அதான் வந்து காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். when price of A increases it reduces the demand of other goods. ஒரு கூடோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதர் கூடோட டிமாண்ட் குறைஞ்சதுன்னா அதான் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். ஸோ ஷூவோட டிமாண்ட் பிரைஸ் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஷூவோட டிமாண்ட் மட்டும் குறையாது. சாக்ஸ் ஷூவோட பிரைஸ் அதிகமாயிடுச்சுன்னா ஷூவோட டிமாண்ட் மட்டும் குறையாது, சாக்ஸோட டிமாண்டும் குறையும். ஸோ ஷூவோட பிரைஸ் வந்து அதிகமாயிடுச்சுன்னா ஷூவோட டிமாண்ட் மட்டும் குறையாது, சாக்ஸோட டிமாண்டும் குறையும். So demand of the socks will fall. So increase in price of one good will bring down the demand of not only that good, it also brings the demand of its complementary goods.
ஸோ காம்ப்ளிமெண்டரியோட கூடோட டிமாண்ட் குறையும். ஸோ பொருளோட விலை ஏறுச்சுன்னா காம்ப்ளிமெண்டரியோட கூடோட டிமாண்டு குறையும். ஸோ பிரைஸ் வந்து இங்க ஏறுச்சுன்னா காம்ப்ளிமெண்டரி கூடோடைய டிமாண்ட் வந்து குறையும். இதுதான் வந்து காம்ப்ளிமெண்டரி கூடோடைய லா. இதுக்கு எக்ஸாம்பிள் ஷூ சாக்ஸ். அப்புறம் இங்க் பென்ல பென் அண்ட் இங்க் அப்படிங்கறத வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ். ரெண்டு குத்தையும் நம்ம ஒன்னா தான் கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அடுத்தது சப்ஸ்டிடியூட் கூட்ஸ். இது இல்லைன்னா அது அப்படின்னு போறது. ஸோ சப்ஸ்டிடியூட் கூட்ஸ்னா வந்து தே ஆர் சப்ஸ்டிடியூட், தே ஆர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஆல்டர்னேட்டிவ்ஸ் இங்க ஏ பி இருக்கு அப்படின்னா ரெண்டுமே ஒரே துறையை சார்ந்தது தான். நீங்க ஏவை பிடிக்கலன்னா பிக்கு மாறிடலாம் அப்படிங்கிறது தான் சப்ஸ்டிடியூட் கூட்ஸ். இப்போ டீ காஃபின்னு வச்சுக்கலாம். டீயோட விலை ஏறிடுச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, காஃபிக்கு மாறிடும். ஸோ அதான் வந்து சப்ஸ்டிடியூட். இது இல்லைன்னா இது அப்படின்னு போறது. இங்க ரெண்டும் சேர்ந்து கன்சியூம் பண்றாங்க, இங்க இது இல்லைன்னா இது. ஸோ அப்போ இங்க என்ன ஆகுது, டீயோட விலை ஏறிடுச்சு. ஸோ இங்க பிரைஸ் ஆஃப் ஏ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னா ஏவோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும். டிமாண்ட் ஆஃப் ஏ வில் ஃபால். பட் டிமாண்ட் ஆஃப் ஏ மட்டும் குறையாது. இதனால என்ன ஆயிடும், பியோட டிமாண்ட் வந்து அதிகமாயிடும். ஸோ ஏவோட பிரைஸ் அதிகமானதுனால மக்கள் எல்லாரும் பிக்கு போயிட்டாங்க, அதனால பியோட டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. ஸோ டீயோட விலை அதிகமானதுனால டீ அண்ட் காஃபி, டீயோட விலை அதிகமானதுனால மக்கள்லாம் டீயை விட்டுட்டு காஃபிக்கு மாறிட்டாங்க, அதனால காஃபியோட டிமாண்ட் ஏறிடுச்சு. ஸோ சப்ஸ்டிடியூட் கூட்ஸ்ல வென் பிரைஸ் இன்க்ரீசஸ், பிரைஸ் ஆஃப் ஒன் குட் இன்க்ரீசஸ், அதோடைய சப்ஸ்டிடியூட் கூடோட டிமாண்ட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். இங்க என்ன பார்த்தோம், பிரைஸ் ஆஃப் தி குட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காம்ப்ளிமெண்டரி கூடோட டிமாண்ட் குறையும்னு பார்த்தோம். சப்ஸ்டிடியூட் கூட்டுக்கு டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம், டீயோட விலை ஏறிச்சுன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், டீயோட விலை ஏறிச்சுன்னு டீயை வேணான்னு சொல்லிட்டோம், டீயோட டிமாண்ட் குறைஞ்சு காஃபி குடிக்கலாம்னு போயிட்டோம். ஸோ டீயோட விலை ஏறினதால எல்லாரும் காஃபிக்கு மாறிட்டாங்க, ஸோ காஃபியோட டிமாண்ட் ஏறிச்சு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் வாட், தட் இஸ் கால்ட் அஸ் சப்ஸ்டிடியூட் கூட்ஸ். இப்போ டீ காஃபின்னு இல்லை, ஷூ அண்ட் சாண்டல்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ எல்லாரும் வந்து சாண்டல்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாண்டல்ஸோட விலை ஏறிடுச்சு அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் சாண்டல்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி ஷூக்கு மாறிடலான்ட்டு ஷூக்கு மாறிட்டாங்க. ஸோ ஷூவோட டிமாண்ட் ஏறிடுச்சு. ஸோ சாண்டிலோட விலை ஏறினதுனால ஷூவோட டிமாண்ட் ஏறிடுச்சு. ஸோ பிரைஸ் ஆஃப் தி ஒன் குட் ஏறிச்சுன்னா அதோட சப்ஸ்டியூட் கூடோட டிமாண்ட் அதிகமாகும். பிரைஸ் ஆஃப் தி ஒன் குட் ஏறிச்சுன்னா அதோட காம்ப்ளிமெண்டரி கூடோட டிமாண்ட் குறைஞ்சிரும். சிம்பிள் எக்ஸாம்பிள், ஷூ சாக்ஸ் டீ காஃபி, ஷூ சாக்ஸ் டீ காஃபி, இல்லை ஷூ சாக்ஸ் சாண்டல்ஸ் அண்ட் ஷூஸ். இந்த மாதிரி ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு இந்த லாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைஸ் ஆஃப் ஒன் குட் ஏறிச்சுன்னா காம்ப்ளிமெண்டரி குட், அது கூட சேர்ந்து கன்சியூம் பண்ற கூடோட டிமாண்டும் சேர்ந்து குறைஞ்சிரும். ஆனா சப்ஸ்டியூட் குட்ல பிரைஸ் ஆஃப் தி குட் ஏறிச்சுன்னா அதோட ஆல்டர்னேட்டிவோட டிமாண்ட், ஏன்னா இதோட டிமாண்ட் குறைஞ்சனால ஆல்டர்னேட்டிவோட டிமாண்ட் ஏறிடும். இதான் வந்து பேஸ்ட் ஆன் தி காம்படிஷன். சிம்பிளா ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு இதை நீங்க முடிச்சிருங்க. ஸோ ஃபைனலா வந்து நமக்கு என்ன வருது, ஸோ லாஸ்டா வந்து பேஸ்ட் ஆன் காம்படிஷன் பார்த்தாச்சு. லாஸ்டா வந்து எக்ஸ்டர்னாலிட்டி. எக்ஸ்டர்னாலிட்டினா என்ன அப்படின்னா நெகட்டிவ் அவுட்கம்ஸ். நெகட்டிவ் அவுட்கம்ஸ். ஸோ ஒரு கூடோடைய நெகட்டிவ் அவுட்கம்ஸ்ல எக்ஸ்டர்னாலிட்டினா அவுட்கம்ஸ் தான். ஒரு விஷயம் பண்றதுனால வரக்கூடிய விளைவை தான் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு விஷயம், ஒரு பொருள்னால ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா அது டிமெரிட் குட்ஸ், ஒரு பொருளால நல்லது நடக்குதுன்னா அது மெரிட் குட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக்கு, அதாவது ஒரு நல்ல ஒரு ஆத்தரோட ஒரு பயோபிக், இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஒரு புக்கை வாங்கி படிக்கிறதுனால அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நல்ல மனுஷர்களா மாறுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு நல்ல புக்ஸை படிக்கிறப்போ நம்ம இன்ஸ்பிரேஷன் ஆகி நல்லா தான் மாறும். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள்னால பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்துச்சுன்னா அது மெரிட் குட்ஸ். எக்கனாமிக் ரொம்ப முக்கியமானது, எக்கனாமிக்கு நல்ல விளைவுகளை கொடுக்குது. டிமெரிட் குட்ஸ்னா நெகட்டிவ் எஃபெக்ட், அந்த பொருள்னால ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். இப்போ வந்து ஸ்மோக்கிங் பண்றதுனால என்ன ஆகுது, அந்த ஸ்மோக் பண்ற இண்டிவிஜுவலோட ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகுது, பக்கத்துல நிக்கிற இன்னொருத்தரோட ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஸ்மோக்கிங் சிகரெட் இஸ் அ டிமெரிட் குட். ஆல்கஹாலிசம் இஸ் அ டிமெரிட் குட். அதே மாதிரி கோலை பயன்படுத்துறதுனால எக்கானமிக்கு பொல்யூஷன் வருது, ஸோ அது டிமெரிட் குட். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை கன்சியூம் பண்றதுனால பொல்யூஷன் வருது அப்படின்னா அதுதான் டிமெரிட் குட். ஸோ ஒரு பொருளை கன்சியூம் பண்றப்போ பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி வந்தா அது வந்து மெரிட் குட். நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி, ஸோ நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டினா என்ன, நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டினா நெகட்டிவ் விளைவுகள். ஸோ நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி வந்தா டிமெரிட் குட். ஸோ டிமெரிட் குட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன, சிகரெட், ஆல்கஹால், பொல்யூஷன், கோலை பயன்படுத்துறதுனால பொல்யூஷன் வருது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால பொல்யூஷன் வருது. ஸோ அப்போ அது டிமெரிட் குட்ஸ். ஸோ ஒரு குட்னால பிரச்சனை வருது அப்படின்னா அதை டிமெரிட் குட் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, மெரிட் கூட்ஸோட கன்சம்ஷனை என்கரேஜ் பண்ணுவாங்க, டிமெரிட் கூட்ஸோட கன்சம்ஷனை குறைப்பாங்க. இப்போ ரெனியூபிள் எனர்ஜி அப்படிங்கிறது மெரிட் குட். ரெனியூபிள் எனர்ஜி பண்ணால் எனர்ஜி டிரான்சிஷன் நடக்கும், கிரீன் ஹவுஸ் கேஸோட எஃபெக்ட் குறையும். ஸோ அந்த மாதிரி மெரிட் குட் டிமெரிட் குட் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ ஒரு கூடு வந்து எலாஸ்டிசிட்டி, லா ஆஃப் எலாஸ்டிசிட்டி, பொருளோட விலை ஏறுச்சுன்னா டிமாண்ட் குறையணும், குறைஞ்சிச்சுன்னா டிமாண்ட் ஏறணும். இது எலாஸ்டிக் கூட்ஸ். அதை மீறது தான் வெப் அண்ட் கூட்ஸ் அண்ட் கிஃப்ட் அண்ட் கூட்ஸ். வெப் அண்ட் கூட்ஸ் வந்து ரிச் கன்சியூம் பண்றது, கிஃப்ட் அண்ட் கூட்ஸ் வந்து புவர் பீப்புளோட ஸ்டேபிள் கன்சம்ஷன். ஒருத்தரோட தனிநபரோட இன்கம் ஏறதுனால அந்த தனிநபர் ஒரு கூட கன்சியூம் பண்ணாம போறது தான் இன்ஃபீரியர் கூட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்க்ளூடபிலிட்டி. ஒரு பொருளை வந்து நீங்க நான் எக்ஸ்க்ளூடபிள் அண்ட் நான் ரைவலா இருந்தால் அது பப்ளிக் கூட்ஸ், அரசாங்கம் உருவாக்கும். ஆனா ஒரு கூடோட கன்சம்ஷன்ல இருந்து நீங்க ஒரு சிலர் எக்ஸ்க்ளூட் பண்ணி அது விலை வச்சு நீங்க தனிநபரா சொந்தம் கொண்டாடிட்டீங்கன்னா அது பிரைவேட் கூட்ஸ். ஃப்ரீ குட்னா இலவசமா வருது, எக்கனாமிக் குட்னா பணம் கொடுத்து வாங்குறது. ஸோ எக்கனாமிக் கூட்ஸ், ஃப்ரீ கூட்ஸ் வந்து எக்கனாமிக் கூட்ஸா மாத்துறது தான் கமோடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ யார் கன்சியூம் பண்றா? ஒரு ஃபார்ம் வந்து ஃபர்தர் வேல்யூ அடிஷன் கன்சியூம் பண்ண இன்டர்மீடியட் குட், ஃபைனலா ஒரு எண்ட் யூசர் கன்சியூம் பண்றது தான் ஃபைனல் குட் ஆர் கன்சியூமர் குட். கேபிட்டல் குட் அப்படிங்கிறது தே சப்போர்ட் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். டியூரபிள், நான் டியூரபிள். when a good is getting extinguished and you can use only once, non durable, you can use multiple times and not getting extinguished அப்படின்னா டியூரபிள் குட்ஸ். ஆனா டியூரபிள் குட்ஸோட ஒரு முக்கியமான கிரைட்டீரியா என்னன்னா they undergo wear and tear. டியூரபிள் குட்ஸை பயன்படுத்துறப்போ அது காணாம போகாது, நீங்க நிறைய வாட்டி பயன்படுத்தலாம், ஆனா பழசாகும். இந்த பாயிண்ட் நான் அப்ப சொல்லல. இட் வில் பிகம் ஓல்டர். இந்த சட்டையை நான் திரும்ப திரும்ப போட்டா ஃபேட் ஆகும். பைக்கை நான் ரொம்ப நாள் ஓட்டினா ஆரம்பத்துல இருந்து எஃபிஷியன்சி இருக்காது, பைக் வந்து பழசாகிறப்போ என்ன இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவா ஓட இன்எஃபிஷியன்ட் ஆயிடும். ஸோ டியூரபிள் கூட்ஸ் வில் நாட் கெட் எக்ஸ்டிங்யூஷ் பட் தே வில் அண்டர்கோ வேர் அண்ட் டேர். அந்த வேர் அண்ட் டேர் தான் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றோம். வேர் அண்ட் டேர்னா என்ன, தேய்மானம், பழசாகிறது. அந்த பழசாகிறத தான் நம்ம டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ காம்ப்ளிமெண்டரி குட், சப்ஸ்டியூட் குட். காம்ப்ளிமெண்டரி குட்ல என்ன, ஸோ பிரைஸ் ஏறுச்சுன்னா காம்ப்ளிமெண்டரி கூட்டோடைய டிமாண்ட் வந்து குறையும். ஆனா அதே பிரைஸ் ஏறுச்சுன்னா சப்ஸ்டியூட் கூடோடைய டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஸோ ஷூ, சாக்ஸ், டீ, காஃபி அப்படிங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கா சிம்பிளா இந்த டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் எல்லாமே வாட் இஸ் வாட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க. வீடியோ புரியலாம் திரும்ப பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சிம்பிளா அப்ரோச் பண்ணுங்க. ஸோ எக்கனாமி வில் பி வெரி ஈஸி. ஜஸ்ட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம எந்த டாபிக் வேணாலும் கவர் பண்ணிடலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிளை நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கே போய் அப்படியே படிச்சிருங்க. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதோட செகண்ட் வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் 13th கிளாஸ்ல வில் சி தி நேஷனல் இன்கம், ஜிடிபி, நேஷனல் இன்கம், அந்த டாபிக்ஸ்க்கு நம்ம போயிடலாம். தேங்க்யூ.